இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தேர்தலுக்குன்னா எல்லா ஊர் தேர்தலுக்கும் ஓடிடுறீங்க வேகமா. ஏன் ஒரு பிரதமர் அங்க போயிட்டு என்ன பிரச்சனை? ஒரு நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலம், பத்தி எறியக்கூடிய மாநிலம், சமகாலத்தில் நிர்வாணமாக பெண்ணை ஓடவிட்ட மாநிலம், அந்த மாநிலத்துக்கு ஒரு நாட்டின் பிரதமர் 3வது முறையா ஜெயித்த பிரதமர் போலன்னா எதுக்குங்க அப்ப அரசாங்கம்? எதுக்கு இப்படி ஒரு பிரதமர்? உங்களுக்கு மணிப்பூர்னா என்னன்னே தெரியாது. இங்க நடக்கிற எத்தனை பிரச்சனைக்கு மணிப்பூரில் முதல்வரின் பாதுகாப்பு வாகனங்கள் தாக்கப்பட்டதா இல்லையா? முக ஸ்டாலின் வந்தாராங்க இங்க நடக்கிற பிரச்சனைக்கு வேங்க வேலை போனாராங்க முக ஸ்டாலின். அதை கேட்க முடியல உங்களால? இங்க 1000 பிரச்சனை. திருப்பூர்ல உள்ள புந்து 3 பேரை கொலை பண்ணி திருட்டு போயிருக்கிறான் நேத்து. அதை பத்தி உங்களுக்கு கவலைப்பட இது இல்ல? அமெரிக்காவுல இந்தியாவின் மானம் கப்பல் ஏறிட்டு இருக்குது. இப்ப மாதேஷ் என்ன பண்றாருன்னா மணிப்பூரை பத்தி பேசினாரு. மணிப்பூரை பத்தி அஸ்வத்தாம பதில் சொன்ன உடனே சாம்பல்பூர் போனாரு. சாம்பல்பூர் பத்தி அஸ்வத்தாம பதில் சொன்ன உடனே திரும்பி அதானி போறாரு. இப்படித்தான் காங்கிரஸ்காரங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் தேவையில்லை, பார்லிமெண்ட் நடக்கும். போல கத்துறதுக்கா பார்லிமெண்ட்? சட்டம் ஏற்று தாங்க அதோட முதல் வேலை. அதையே மறந்துட்டோம் நம்ம. அதையே மறந்துட்டோம். உங்களுடைய அரசியல் அறிப்புக்காங்க பார்லிமெண்ட் இருக்குது. திரு அஸ்வத்தாமன், நான் தெளிவுபடுத்திடுறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுல சட்டம் வரணும். மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான சட்டங்கள் ஏற்றுவது நாடாளுமன்றத்தோட வேலை. அதானியை காப்பாத்துறீங்க. அதானியை காப்பாத்துறீங்க. அதானி மோடியோட ஃப்ரெண்ட். அதானி மோடியோட ஃப்ரெண்ட். ராகுல் காந்தி அதான் சொல்றாரு. அதானியை காப்பாத்துறதுக்கு நான் என்ன ஸ்டாலினா இல்ல உதயநிதி ஸ்டாலினா? குஜராத் மாநிலம் அங்க அமெரிக்காவில் பேசப்படுறீங்க. தமிழ்நாடு தானே நாரிட்டு இருக்கு. அப்ப யார் ஃப்ரெண்டு? உங்க ஃப்ரெண்டு தானே. நீங்க தானே கூடி கூடி பேசிருக்கீங்க. பார்லிமெண்ட்ல என்ன எதிர்க்கட்சிகள் பேசணும்னு தன்கரியா முடிவு பண்றாரு. ஏன் சொல்றாங்கன்னா பார்லிமெண்ட்ங்கிறது மக்களுக்கான சட்டத்தை ஏற்ற இடம். உங்க அரசியல் அறிப்பை சொரிஞ்சுக்கிற இடம். அதனால சொல்றேன், உங்க அரசியல் அறிப்பை சொரிஞ்சுக்கிறது போய் டிவி டிபேட் சொல்றீங்க. 2018 பல முறை பாடப்பட்ட பாடலுக்கு அந்த காலகட்டத்துல இருந்து பல முறை அந்த அம்மா இசைவாணி பாடி இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன எதுவுமே சப்ஜெக்ட் இல்லைன்னா இன்னைக்கே உங்களுக்கு அதை எடுத்து வச்சு விவாதம் பண்ணிக்கிட்டு இது ஒரு விஷயமே கிடையாதுங்க. சபரிமலையில போய் பிரச்சனை பண்ணி கைதானவங்க எல்லாம் என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்காங்களா? அவங்க தெருமுக்குல இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்களா? கோயிலுக்கு போவாத நீ சபரிமலைக்கு நான் போவேன்னு போய் எங்க டிராமா பண்றிய, அசிங்கமாவே இல்லையா உனக்கு? நீங்களாம் என்னங்க மனுஷங்க? சமூக பிரச்சனைகளை பேச மாட்டீங்க, சமூக நீதியை பேச மாட்டீங்க, தமிழர் நலனை பத்தி பேச மாட்டீங்க, தமிழ் ஒருத்தருக்கு இங்க பேச தெரியல அதை பத்தி பேச மாட்டீங்க. எப்ப பாரு 24 நேரம் மதம் மதம் மதம். இந்துக்களை திட்டணும், அரசியல் பண்ணணும். இந்த பொழப்புக்கு போய் வேற ஏதாவது பண்ணுங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்களிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் ஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மீண்டும் சந்தித்து இருக்கிறோம். இந்த பாராளுமன்றம் முடக்கமாவே இருந்துட்டு இருக்குது. குளிர்கால கூட்டத்தொடர். ஒரு 3 விஷயம் தான் பேசணும்ன்றாங்க. அதானியை பத்தி பேசணும், சம்பல்பூர் கலவரத்தை பத்தி பேசணும், மணிப்பூர் கலவரம். கிட்டத்தட்ட 190 நாளுக்கு மேலையா? இல்லைங்க 19 மாசமா? எனக்கே தெரியல பாருங்க. ரொம்ப வருஷமா போயினுக்குதுன்னு நினைக்கிறேன் மணிப்பூர் பிரச்சனை. கேள்வி முடியும். இதை பத்தி பேசணும்ன்றாங்க. அவ்வளவுதாங்க. ஆக்சுவலா என்னன்னா மணிப்பூர் 19 மாசமாவே நடந்துட்டுலாம் இல்ல. இப்ப நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சு. அதுதாங்க. இதை சரி பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் எதுக்கு அரசாங்கம் சொல்லுங்க? ஒரு மாநில அரசாங்கத்தாலும் சரி பண்ண முடியல, அந்த முதலமைச்சரை மாத்த முடியல, ஒரு பிரதமர் களத்துக்கே போல. அமித்ஷா போனதுக்கு பிறகு கடைசியா அமித்ஷா போனார். அந்த செய்தியை மக்கள் மறந்துட்டோம். அவர் போய் வந்தது மறக்கல, மாதேஷ் மறந்துட்டாரு. இல்லங்க, கடைசியா அமித்ஷா போனது எனக்கு ஞாபகம் பாருங்க. இப்ப டாபிக் எடுத்த உடனே ஞாபகம் வருது. அவர் போய் 6 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா தேர்தலுக்குன்னா எல்லா ஊர் தேர்தலுக்கும் ஓடிடுறீங்க வேகமா. ஏன் ஒரு பிரதமர் அங்க போயிட்டு என்ன பிரச்சனை? ஒரு நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலம், பத்தி எறியக்கூடிய மாநிலம், சமகாலத்தில் நிர்வாணமாக பெண்ணை ஓடவிட்ட மாநிலம், அந்த மாநிலத்துக்கு ஒரு நாட்டின் பிரதமர் 3வது முறையா ஜெயித்த பிரதமர் போலன்னா எதுக்குங்க அப்ப அரசாங்கம்? எதுக்கு இப்படி ஒரு பிரதமர்? ஆக்சுவலா மணிப்பூர்னா என்னன்னே மாதேஷ்க்கு தெரியாது. சத்தியமா தெரியாது. அது எப்படி தெரியாது? தெரியாது. அது எப்படிங்க தெரியாது? தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இல்லங்க, இந்தியாவின் ஒரு முக்கியமான மாநிலம் மணிப்பூர். இல்லைங்க, எங்க ஐயா இலகணேசன் அங்கதான் முத போய் ஆளுநர் ஆனாரு. வடகிழக்கு மாநிலங்கள். சரி, வடகிழக்கு மாநிலங்கள்லாம் கண்டுக்கவே தேவையில்ல. அதோடைய வளர்ச்சியில நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணவே தேவையில்லைன்னு
பாலிசி டெசிஷன் எடுத்துச்சு காங்கிரஸ். தெரியுமா? நாங்க காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்றது வேண்டாம், வரங்க நீங்க என்ன பண்ணீங்க, ஏன் அங்க போலன்னு நான் கேக்குறேன். நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப வந்து மணிப்பூர் ஒரு முக்கியமான மாநிலம்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா. காரணம் வடகிழக்கு மாநிலங்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி அரசு கொடுத்த முக்கியத்துவம், நாங்க கொடுத்த முன்னேற்றம். பல இடங்கள்ல இங்க ஏர்போர்ட் வந்திருக்கு, பல இடங்கள்ல அங்க ரயில்வே தண்டவாளங்கள் வந்திருக்கு, கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, வேலை வாய்ப்பு பரவலாக்கப்பட்டிருக்கிறது, அக்சஸ் டு பிசினஸ், அக்சஸ் டு எல்லாமே அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு. அங்க உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் மீது குற்றம் சொல்லணும். இல்லங்க, ரெண்டு சமூக மோதலா இல்ல நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கு. சொல்றேன், அவங்க ஆயுதம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். ரெண்டு பேருக்கு ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு போலீஸ் கொடுக்குற அளவுக்கு, ராணுவம் கொடுக்குற அளவுக்கு போட்டிருக்கு. ஆயுதங்கள் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, அங்க வந்து வெளிநாடுடைய சப்போர்ட் இருக்கு, வெளிநாட்டுடைய ஃபண்டிங் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து உள்ள வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆனவங்க பல பேர் அதுல வந்து தூண்டுதலா இருக்காங்க. இவங்க இன்ஃபில்ட்ரேட் ஆனதுக்கு ஹெல்ப் பண்ணது ப. சிதம்பரம் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சொல்றாரு. ப. சிதம்பரம் எப்ப இருந்தாரு? அவர் இருந்தப்போ. அவர் இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஐயோ, நான் என்ன சொல்றேன், இல்ல அவர் இருந்து எத்தனை வருஷம்? ஒரு நாட்டுடைய ஹிஸ்டரியில 100 வருஷங்கிறதே ஒரு மேட்டர் இல்ல. கொஞ்சமாவது அறிவுபூர்வமா இதுக்கு எதுக்கு மூணாவது டேர்ம் பிரதமர்? ஐயா, நீங்க சரி எத்தனை வருஷமா இருக்காங்க? எத்தனை வருஷம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். மூணாவது டேர்ம் சார். எத்தனை வருஷம் சார்? எத்தனை வருஷம் சார்? இது என்ன மாதேஷோட லைஃப் ஹிஸ்டரியா? ஒரு கண்ட்ரியோட லைஃப் ஹிஸ்டரி. ஒரு மனுஷனுக்கே 60 வருஷம் நடக்கிற பிரச்சனையை தடுக்கணும் சார். ஒரு மனுஷனுக்கே லைஃப் ஹிஸ்டரி 60 வருஷம் சார். ஒரு நாட்டுல 100 வருஷங்கிறதே ஒரு பெரிய இது கிடையாது. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்போ இது வந்து சமகாலத்தில் வீரியமா இருக்கு இந்த பிரச்சனை. இருங்க சார் ஒரு நிமிஷம். ஒரு நோய் நாடி நோய் முதல் நாடின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க பிரச்சனைய பேசினா சார் ப. சிதம்பரம் எப்ப சார் இருந்தாரு, வெளிநாடு பத்தி பேசாதீங்க சார். பிரச்சனை தானே, நீங்க பேசவே மாட்டீங்க. அந்த பிரச்சனையுடைய நோய் முதல்ல நாடவே மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு வசதியா குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் மேல குறை சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சு ஏன் களத்துக்கு போல? ஏன் களத்துக்கு போல? நான் என்ன ஏன் அந்த மாநில பிஜேபி முதல்வரை மாத்தல? தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்ல உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் மாத்த முடியாதுங்க. பிரச்சனை அங்க மாத்தனா பத்தி எரியுதுங்க அந்த ஊர்ல. அங்க நடக்கிற ராணுவம் ஒரு நபருக்கு 2 ராணுவ வீரர்களை போட்டு அங்க பாதுகாப்பு அங்க நடக்கிற பிரச்சனைக்கும் முதலமைச்சர் மாறுதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுடைய அஜெண்டாவெல்லாம் நீங்க கோரிக்கையா கேட்டீங்கன்னா நிறைவேற்றணுன்ற அவசியங்கள் கிடையாது. உங்களுக்கு மணிப்பூர்னா என்னன்னே தெரியாது. இங்க நடக்கிற எத்தனை பிரச்சனைக்கு மணிப்பூரில் முதல்வரின் பாதுகாப்பு வாகனங்கள் தாக்கப்பட்டதா இல்லையா? மு.க. ஸ்டாலின் வந்தாராங்க இங்க நடக்கிற பிரச்சனைக்கு? வேங்க வேலை போனாராங்க மு.க. ஸ்டாலின்? அதை கேட்க முடியல உங்களால? இங்க 1000 பிரச்சனை. திருப்பூர்ல உள்ள புந்து 3 பேரை கொலை பண்ணி திருடிட்டு போயிருக்கிறான் நேத்து. அதை பத்தி உங்களுக்கு கவலைப்பட இது இல்ல. இங்க வந்து பள்ளிக்கூட கட்டடம், பால்வாடி, அங்கன்வாடி கட்டடம் புட்டு கீழே விடுது. புதுசா கட்டின கட்டடம். நல்ல வேலை குழந்தைங்க அங்க இல்ல. இருந்து அவங்க மண்டை உடஞ்சிருந்தா யாரு கேப்பா? உங்க ஊரை சுத்தி உங்க ஊர்ல நடக்கிற பிரச்சனை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் ஓடுறாங்க சார். இல்லங்க, நான் கேட்ட கேள்விக்கே நீங்க பதில் சொல்லாம பதில் சொல்லிட்டாங்க. நீங்க இங்க நடக்கலையா, அங்க நடக்கலையா, ப. சிதம்பரம் இல்லையா, காங்கிரஸ் இல்லையா, காங்கிரஸாலதான் எல்லாம் ஊடுருவிட்டாங்க, என்னங்க பேச்சு இது? அந்த மணிப்பூர் இன்னைக்கு சரி பண்ணுங்க. சரி, நான் என்ன சொல்றேன், 1/2 மணி நேரம் மணிப்பூர் பிரச்சனையில இருக்கிற நான் டீகோட் பண்ண நான் கேட்கலங்க. பிரச்சனையே உங்களால சால்வ் பண்ண முடியல. பிரச்சனை என்னன்னே தெரியாம அதை சால்வ் பண்ணனும்னு கேக்குறது எவ்வளவு பெரிய அறிவுக்கு ஒவ்வாத செயல். ஏங்க பிரச்சனை என்னன்னு தெரியாமலாம் ஒருத்தர் விவாதம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியலங்க. சரியா? ஏன் உங்களால இன்ஃபில்ட்ரேட்டர் பிரச்சனையை பத்தி நீங்க எப்படிங்க ஸ்கிப் ஆகி போவீங்க? தெரிஞ்சிருந்தா நீங்க உங்ககிட்ட சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் இருந்ததுனால தான் 19 மாசம் அது நடக்கல. இப்ப நடுவுல ஏன் இவ்வளவு அமைதியா இருந்தது? இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. இதான உண்மை. அவ்வளவு பெரிய கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டதா? பார்லிமெண்ட்ல சொல்லுங்க விளக்கம். இததான் கேட்க போறாங்க. 1000 தடவை சொல்லியாச்சு. இததான் கேட்க போறாங்க. 1000 தடவை சொல்லியாச்சு. இல்லங்க, அது சரியான பதில் இல்ல. உள்துறை அமைச்சரே சொல்லியாச்சு. எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு அது நீங்க பேசுறது மாதேஷ் எப்படி பேசுறாரோ அப்படிதான் அங்க காங்கிரஸ்காரங்களும் பேசுறாங்க. பதில காதுல வாங்க மாட்டாங்க. பதில் சொல்லியாச்சு. நான் என்ன கேக்குறேன், நாடாளுமன்றம்ன்றது எதுக்கு? யோசிச்சு பாருங்க. நாடாளுமன்றம் நாட்டில் நடக்கிற பிரச்சனையும் நாட்டு மக்களுக்கான தேவையான திட்டங்களையும் அதே போல சில சரி பண்ண வேண்டிய பல விஷயங்களையும் மக்கள் பிரதிநிதியா போய் அங்க கேட்டு பெற வேண்டியதும் அதே போல செய்ய வேண்டியதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதையும் தவறுகளை திருத்த வேண்டிய இடமா அந்த இடம் இருக்கணும். பாருங்க, இவ்வளவு நாள் அரசியல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்களுக்கு கான்ஸ்டிடியூஷனே மறக்க வச்சிட்டாங்க. முத வேலை சட்டங்கள் ஏற்றுவது. நாடாளுமன்றத்தோட முத வேலை சட்டங்கள் ஏற்றுவது, பிரச்சனைகளையும் பேசுவது. நாட்டில் நடக்கிற பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் பேசணும் சார். அது டிவி டிபேட் இல்ல சார்.
அண்ணல் அம்பேத்கரோட என்னங்க இது ஏங்க ஐயோ 3 முக்கிய பிரச்சனைங்க. முதல்ல சட்டம் இயற்றணும். முதல்ல சட்டம் இயற்றதா அதோட தலையாய கடமை. எப்படி ஹைகோர்ட்டுங்கிறது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் தான் மெயினோ. சம்பல்பூர் கலவரம் போய் ஆய்வு பண்ண போன இடத்துல போய் கலவரமா மாறி இருக்கு, அதையும் பேசி ஆகணும். அது அதானியே பேசி ஆகணும். ஆய்வு பண்ண யார் போனாங்க, எதுக்காக போனாங்க, யார் சொல்லி போனாங்க? ஏங்க நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அங்க பேசுவோம், சொல்ல மாட்டேன். அங்க பேசுவோம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இங்க பேசுங்க, அங்க பேசுவோம். இங்க ஆரம்பிச்சது யாரு, யார் சொல்லி போனாங்க? இல்லங்க 3 முக்கிய யார் சொல்லி போனாங்க, யார் சொல்லி, நான் அது லெந்தா போகணும் தான் நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துறேன். நான் நேரா வரேன். நீதிமன்றம் சொல்லி போனாங்கன்ற ஒரு 2 வார்த்தை லெந்தா போய்டும் இல்ல, ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல. சரி, நம்ம அப்படியே மூடி மறைச்சு தானே அரசியல். அப்படியெல்லாம் நான் வந்து மறைக்கல. அப்ப சொல்லுங்க, நீதிமன்றம் சொல்லி ஒரு குழு போகுது, அது எதிர்த்தவங்க தப்பா இல்ல குழு தப்பா? அங்கேயா கலவரமா மாறுச்சு. அப்ப எதிர்த்தவன் தானே கலவரம் பண்ணிருக்கான், கலவரக்காரன் தானே நடக்கணும். சரி, அங்க விவாதிச்சு அதை சொல்லலாமே, என்ன அதை சொல்லாமே. ஏங்க மணிப்பூர் இத்தனை மாசமா நீங்க பேசிட்டீங்க பார்லிமெண்ட்ல, சும்மா கேட்டுட்டே திருப்பி சொல்றீங்க மணிப்பூர் உள்துறை அமைச்சரே சொல்லிட்டார், இது கோர்ட் ஆர்டர்ல உள்ள போனாங்க. சரி, மணிப்பூர் நீங்க சொல்லல, கலவரம் நடக்குது, இருங்க, கோர்ட் ஆர்டர்ல சம்பல்பூர் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி சொல்லிரலாம், அது சொல்லலாம், அது பதிலே சொல்லி. இது வந்து இது இருங்க, சம்பல்பூர் கலவரத்தை பத்தி பிரதமர் பேசலீங்க. அவர் பிரதமர் பார்லிமெண்டே அதிகமா வரதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய அது வேற இருந்தது ஒரு பக்கம், அது ஒண்ணு ரைட்டு. அதானியை பத்தி பேசணும்ன்றாங்க. அதானி பண்ண ஊழல் அமெரிக்காவில இந்தியாவின் மானம் கப்பல் ஏறிட்டு இருக்குது. இப்ப மாதேஷ் என்ன பண்றாருன்னா, மணிப்பூரை பத்தி பேசினாரு, மணிப்பூரை பத்தி அஸ்வத்தாம பதில் சொன்ன உடனே சாம்பல்பூர் போனாரு, சாம்பல்பூர் பத்தி அஸ்வத்தாம பதில் சொன்ன உடனே திரும்பி அதானி போறாரு. இப்படித்தான் காங்கிரஸ்காரங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் தேவையில்லை, பார்லிமெண்ட் நடக்கக்கூடாது, விவாதம் வேணும்ன்றாங்க. அதுதாங்க, அது என்ன டிவி டிபேட்டா? அது கத்துறதுக்கா பார்லிமெண்ட்? சட்டம் ஏற்றதாங்க அதோட முதல் வேலை. அதையே மறந்துட்டோம் நம்ம, அதையே மறந்துட்டோம். உங்களுடைய அரசியல் அரிப்புக்காங்க பார்லிமெண்ட் இருக்குது. அஸ்வத்தாமன், நான் தெளிவுபடுத்திடுறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுல சட்டம் வரணும், மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான சட்டங்கள் ஏற்றுவது நாடாளுமன்றத்தோட வேலை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அப்ப எதிர்க்கட்சி தலைவரே கிடையாது, அந்த அந்தஸ்து கூட கிடையாது அப்ப ராகுலுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்தப்போ 44 MP வச்சுட்டு என்னங்க பண்ண போறீங்க, ஒரு பெரிய ஒரு கட்சி இந்தியாவிலே நீங்க ஆண்டுட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இப்படி சுருங்கிட்டீங்களேன்னு கேட்கும்போது ராகுல் என்ன சொன்னாரு, 40 பேரோட பவரை நீங்க நாடாளுமன்றத்துல வந்து பாருங்க, எப்படி முடக்கிறோன்னு பாருங்கன்னாரு. முடக்கிறோன்றத ஒரு அரசியல்வாதி பெருமையா சொல்றாங்க. அவர் வந்து முடக்கிறதுன்றதாவே விவாதம் நடத்துறதா 10 வருஷம் எதை முடக்கிறதுன்றது தர்க்க ரீதியா வாதம் பண்றதுதான் முடக்குவது. எது ஏஞ்சி லபோன்னு கத்துறது தர்க்க ரீதி. ஏங்க யாரும் ஏந்து 3 பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சொல்றேன், 3 பிரச்சனைக்கு பதில் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் விவாதம் பண்றதுக்கு டிவியான்னு கேக்குறீங்களே, இல்ல நாடாளுமன்றம் விவாதம் பண்றதுக்கு டிவியான்னு கேக்குறீங்களே. எனக்கு நான் ஒரு குறிப்பு, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மூத்த தலைவர் பண்ற மாதிரி விவாதம் இல்ல, லபோன்னு கத்துறது அப்படி எல்லாம் யாரும் அங்க அதெல்லாம் வந்து சாயந்தரம் அருணா கோஸ்வாமி கிட்ட உட்கார்ந்துப்பாங்க. அங்க என்ன நடக்குதுன்றது இப்ப எல்லாம் டிவில டைம்ஸ் நவுல எல்லாத்தையும் உட்கார்ந்து விவாதம் பண்ணிப்பாங்க. அது போய் அங்க உட்கார்ந்து எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. என்ன பாக்குறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்துடைய தலையாய பணி சட்டம் இயற்றுவது. நாடாளுமன்றத்துல இருங்க, நான் சொல்லிடுறேன், மீதான விவாதம் நான் சொன்னா உங்களுக்கு தெளிவு பிறக்கும். எவ்வளவு இரிட்டேஷன் ஆகுது அப்படிதான் எங்களுக்கும் இருக்கும். கேக்குறீங்க, பதில் சொல்ல விட மாட்டீங்க, ஸ்கிப்பாய். மூத்த தலைவர் துரைமுருகன் சட்டமன்றத்துல ஒரு ஆளுங்கட்சி ஒரு மினிஸ்டர் எந்திரிக்கிறாங்கன்னா எதிர்கட்சியில இருக்கிற ஒருத்தர், ஒரு எம்எல்ஏவோ சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எதிர்கட்சி தலைவரோ யாரோ ஒரு குறிப்பு எடுத்து வச்சு அந்த விஷயத்தை கேட்கணும், டான் பதில் சொல்லணும், அந்த பிரச்சனையை அப்படி அடுக்கணும், அதுதான் நடக்கணும், அந்த விவாதம் நடக்கணும்யா, அதான் ஃப்ளோர் அப்படின்னு ஒரு முறை நான் ஒரு பேட்டியில சொல்லி கேட்டேன். வேதாந்த நிறுவனத்துக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடந்ததா, துப்பாக்கி சூடு நடந்தது, அது சட்டசபையில பேசப்பட்டதா நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது? சட்டசபையில் தான் பேசினாங்க. சட்டசபையில் பேச வேண்டிய விஷயம். ஆமா, ஆகையால சட்டசபையில அது விவாதிக்கப்பட்டது. கரெக்ட். அதே போல உத்தரப்பிரதேசத்துல நீங்க சொல்ற விஷயம், நீதிமன்றத்தின் ஆணையின் அடிப்படையில ஒரு குழு போகுது, அங்க கலவரக்காரர்கள் பிரச்சனை பண்றாங்க, கலவரக்காரர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. இது உத்தரப்பிரதேசத்துடைய சட்டசபையில் பேசப்பட வேண்டிய விஷயமா நாடாளுமன்றத்துல? உள்துறை மந்திரி சொல்லலாமே, உள்துறை மந்திரி நாடாளுமன்றத்துல பேசப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. உள்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாரு? கிடையவே கிடையாது. உள்துறை என்ன பண்ணுவாரு? இது உத்தரப்பிரதேச சட்டசபையில பேச வேண்டிய விஷயம். ஏங்க தைரியம் இருந்தா யோகி மணி போய் பேசுங்க. என்னங்க இது, என்ன சொன்னாங்க? ஏன் பார்லிமெண்ட்ல பேசக்கூடாது? பேசவே கூடாதுங்க, பேசவே கூடாது. சரி, அதானிக்கு வாங்க, அதானிக்கு வாங்க. அமெரிக்காவுல இந்தியாவின் மானம் கப்பல் ஏறிட்டு இருக்குது. கரெக்ட். இந்திய அதிகாரிகளுக்கு 2200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காரு ஸ்டாலின். யாரு? ஸ்டாலின். என்ன ஸ்டாலின்? ஸ்டாலினால கப்பல் ஏறுது, ஸ்டாலினால அசிங்கப்படுறோம். ஏங்க என்னங்க இது, என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க குற்றச்சாட்டு என்ன அதானி மேல? அதானி மேல குற்றச்சாட்டு என்ன அமெரிக்க நீதிமன்றத்துல? சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். இல்ல அதுக்கு இல்ல, நீங்க நேரா வந்து திட்டமிட்டு
ஏங்க இந்தியாவுல இருக்கிற மாநிலங்களுக்கு தான் வந்து லஞ்சம் கொடுத்ததா அங்க வந்து அமெரிக்காவுல சொல்றாங்க. மாநிலம் அவனுக்கு தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் கொடுத்தாங்க, மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க, ஆந்திராவுல இவருக்கு கொடுத்தாங்க. பத்திரிகையிலே இருக்கு, குற்றப்பத்திரிகையிலே இருக்கு. தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர் இருக்குங்க, ஸ்டேட் பேர் இருக்கு, ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரா. இதுல எங்கேயாவது அமெரிக்காவுல என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்தியாவுல தான் இந்த வேலை நடந்திருக்குன்னுவாங்க. அதுதான் எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க. அதான் அசிங்கப்படுத்திட்டீங்க. உங்களால தான் எங்களுக்கு அவமானம். இத கண்டுபிடிக்க தெரியல. எப்படி இத கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்கு? கண்டுபிடிக்க தெரியலனே வச்சுக்கோங்க. அசிங்கப்படுத்திட்டீங்களா இல்லையா? எதுக்கு வச்சிட்டு இருக்கீங்க? பழி வாங்குறதுக்கு மட்டும் தான் வச்சுப்பீங்களா? அதானின்னா இடி சிபிஐ போவாதா? உங்க ஊழல கண்டுபிடிச்சா பழி வாங்குறதுன்னுவீங்க. ஏங்க இது கண்டுபிடிக்க வேண்டியது. இப்ப ஜார்க்கண்ட் இதுல மாட்டிருக்கா? இருக்கு. இந்த அதானி கம்ப்ளைண்ட்ல ஜார்க்கண்ட். ஆமா ஆமா. ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ராஞ்சி நிலபேத ஊழல்ல வந்து அவரை உள்ள வச்சப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஹேமந்த் சோரன் உள்ள வச்சப்ப பழி வாங்கும் ஐயோ பழி வாங்கிட்டாங்க. இப்ப ஒருவேளை இதுக்கும் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐயோ பழி வாங்குறாங்க. யாரு இப்ப லஞ்சம் வாங்குறது குற்றம் இல்ல? யாரு இப்ப வந்து இது பண்ணி லஞ்சம் வாங்குறது குற்றம் பண்ணுங்க. தப்பு நடந்திருந்தால், தவறு நடந்திருந்தால் அதை எடுத்து ஹைலைட் பண்ணுங்க. நடந்திருந்தால் தமிழ்நாடுன்னு வந்துட்டதுக்கு அப்புறம் நடந்திருந்தால் அதானினா ஆமா நடந்துருச்சு. லஞ்சம் வாங்குறது பெரிய குத்தமா, லஞ்சம் கொடுக்கறது பெரிய குத்தமா? டைரக்டா பதில் சொல்லணும். சும்மா அப்படியே ஓடக்கூடாது. லஞ்சம் வாங்குவது பெரிய குற்றமா, லஞ்சம் கொடுப்பது பெரிய குற்றமா? லஞ்சம் ஒரு விஓஓ ஆபீஸ்ல, ஒரு ஊத்தங்கரையில ஒரு விஓஓ ஆபீஸ் லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் எது பெரிய குற்றம்னு கேட்டேன். கரெக்டா கேட்டேன். வாங்குறது தான் குற்றம். வாங்குறது பெரிய குற்றம். லஞ்சம் கொடுக்கறதும் குற்றம் தான், வாங்குறது தான் பெரிய குற்றம். சரி, இப்போ இந்த அதானி விஷயத்துல வாங்குனது யாரு? தமிழ்நாடு அரசு வாங்கினதா? யாரு? இப்ப அதானிக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. அவங்க நிறுவனத்துக்கு எங்களுக்கு அமெரிக்கா சொல்ற குற்றச்சாட்டு சும்மா இல்லன்றத நாங்க சொல்றோம்ன்றாரு. அதான் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாருல. செந்தில் பாலாஜி சொல்றது உண்மை அப்படின்னா அமெரிக்கா சொல்ற குற்றச்சாட்டு பொய். அப்படிதானே? இல்லங்க, நீங்க அமெரிக்கா பொய்யா உண்மையா இத்தனை கோடிகள் லஞ்சம் கொடுத்தாரா இல்லையான்னு செந்தில் பாலாஜி நீங்க தமிழ்நாட்டை வச்சியே மையப்படுத்தி நீங்க இந்த சப்ஜெக்டே மறைக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீர் அதானியே காப்பாத்துறீங்க. அதானியே காப்பாத்துறீங்க. அதானி மோடியோட ஃப்ரெண்டு. அதானி மோடியோட ஃப்ரெண்டு. ராகுல் காந்தி அதான் சொல்றாரு. அதானியை காப்பாத்துறதுக்கு நான் என்ன ஸ்டாலினா இல்ல உதயநிதி ஸ்டாலினா? ஏன் அவங்க காப்பாத்தணும்? அவங்க தாங்க ரொம்ப அப்பாவி மாதேஷ். நீங்க ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு. பச்சை புள்ளைக்கு தமிழ்நாட்டுல தெரியுது கூட உங்களுக்கு தெரியல. அவங்க சந்திச்சாங்கன்றதாங்க இப்ப பிரச்சனைய. சந்திச்சதை வெளில சொல்லல. அதான் இதோட பெரிய பிரச்சனை. டாக்டர் ராமதாஸ் ஐயா அதான் கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் அவர் மேல வந்து அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. இப்ப பத்தி எரியுது பிரச்சனை. சரி, அதானி பத்தி பேச மாட்டீங்களா நீங்க? அதானி அவங்க சந்திச்சது எதுக்குன்றதை எடுத்து அம்பலப்படுத்துங்க சார். எடுத்து அம்பலப்படுத்துங்க சார். பேசுறது எல்லாம் எதுக்கு வந்து தனியா சந்திச்சாங்கன்னு பேசுங்க சார். அதை எடுத்து விவாதம் பண்ணுங்க சார். நாங்களும் பேசிட்டு அது அதை மட்டும் அதானி கொடுத்த லஞ்சத்தை நீங்க வந்து மறைக்கிறீங்க. அப்ப அந்த அதானி லஞ்சம் கொடுத்தாரு. லஞ்சம் கொடுத்தாருங்க. அப்ப ஸ்டாலின் இந்த லஞ்சம் வாங்கினாரு. எப்படி இது? அது எப்படி ரியாக்ஷன் மாறுது பாரு. லஞ்சம் கூட அதானி ஸ்டாலின் எப்படி அது? எனக்கு புரியவே இல்லை. என்ன லாஜிக்? ஏங்க, இந்தியாவின் ஒரு 5 மாநிலங்கள்ல லஞ்சம் கொடுத்து தான் அவர் தொழிலை இது பண்ணிருக்காரு. அந்த 5 மாநில பேர் மட்டும் டெண்டர் ஒப்பந்தம் நடந்தது. அந்த 5 மாநில பேர் மட்டும் சொல்லுங்க. ஆந்திரா, ஒடிசா, ஜார்க்கண்ட், தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர். சரி, இங்க எதுலயுமே ஒடிசாவுல இப்ப நாங்க பிஜேபி இல்ல. அந்த சம்பவம் நடக்கிறப்ப நாங்க இல்ல. இந்த 5லயுமே நாங்க இல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்திலேயே லஞ்சம் கொடுத்ததை உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா இடி சிபிஐ வச்சுக்கிட்டு அப்ப பழி வாங்க மட்டும் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து தப்ப கண்டுபிடிக்க யூஸ் பண்ண காணும். பாத்தீங்களா? அப்ப ராஞ்சியில வந்து நிலபேத ஊழல்னு ஒண்ணு நடக்கவே இல்ல. ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணது சும்மா அரெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, தமிழ்நாடு எடுத்துக்கிறீங்க, ஜார்க்கண்ட போய் ஹேமந்த் சோரன் இங்க நம்ம இவர் இருக்காருல்ல, ஒரு பேர் என்ன, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாரு டாஸ்மார்க்ல, ஒரு பேர் என்ன, செந்தில் பாலாஜி. நீங்க அதானி பண்ண தப்பு மறைக்கிறீங்க அஸ்வத்தாமன். இப்ப நான் எங்க நல்லதுக்கு இல்ல. என்னதான் மோடி ஃப்ரெண்டா இருந்தாலும் அவரை காப்பாத்துங்க. நான் என்ன கேக்குறேங்க, தப்பு பண்ணா தப்பு தான். யாரா இருந்தாலும் என்ன கேக்குறேங்க, நீங்க சொல்ற மாதிரி மோடி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா குஜராத் மாநிலம் அங்க அமெரிக்காவுல பேசப்படலையே, தமிழ்நாடு தானே நாரிக்கிட்டு இருக்கு. அப்ப யார் ஃப்ரெண்டு? உங்க ஃப்ரெண்டு தானே. நீங்க தானே கூடி பேசிருக்கீங்க. அந்த சந்திப்பை கூட நீங்க மறைச்சிருக்கீங்களே. ஏன் உங்களுக்கு தெரியலையாங்க? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்ன? சிபிஐ இடி எல்லாம் என்ன தூங்கிட்டு இருக்கா சார்? தூங்கிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சார். ஒருத்தன் திருடிட்டு போனா திருடன முதல்ல சார் 2200 கோடி லஞ்சம் கொடுத்திருக்காங்க சார். இந்திய அரசு அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க சார். இந்திய அரசு அதிகாரிகள். அப்புறம் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது.
தமிழ்நாடு அரசு அதிகாரிகள்னு போட்டிருக்கான். இதுல அமெரிக்காவோட குற்றச்சாட்டு இந்திய அரசு அதிகாரிகள் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள், இந்தியாவின் பல மாநில அரசு அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க. இப்ப எதுக்கு இந்திய அரசு அதிகாரிகள் சொன்னீங்க? அதுதான் இந்திய அரசு அதிகாரிகள். இந்திய அரசு அதிகாரிகள் அசோசியேஷன்ல போய் நானே சொல்லி மாதேஷ் மேல டிஃபமேஷன் போட சொல்றேன். இந்திய அரசு அதிகாரிகள் அதுல சொல்லியிருக்குதா? தமிழக அரசு அதிகாரிகள், இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற மாநில அரசு அதிகாரிகள். அமெரிக்காக்காரனுக்கு தெரியுங்க, அங்கேயும் மாகாணங்கள்லாம் இருக்கு. இது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித்தியாசம் தெரியாதவங்க கிடையாது. ஆனா அங்க சிரிக்கிறது என்னமோ இந்தியாவை பார்த்து, தமிழ்நாட்டை பார்த்து, இந்தியாவை பார்த்து, தமிழ்நாட்டை பார்த்து. எங்க இதுல மோடி தமிழ்நாட்டை அடிக்கடி ஃபாரின் போற மோடியை பார்த்து தானே சிரிப்பாங்க. இப்ப 2Gன்னு ஒரு அமெரிக்காவுக்கு போய் சைக்கிள் ஓட்டுனது யாரு? இப்படி டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி போஸ்ட் கொடுத்தது யாரு? அமெரிக்காவில் ஸ்டாலின் தானே. அவரை பார்த்தா சிரிப்பாங்க. கேளுங்க, இப்போ 2G ஊழல் இருக்குல்ல, உலகம் முழுசும் நாரிச்சு. டைம்ஸ் பத்திரிகையில வந்து உலகத்தினுடைய இமாலய ஊழல். நான் 2G பத்தி உங்களை பேச கூப்பிடல. நான் என்ன பேசுறேன், அதானியுடைய ஊழல், லஞ்சம், ஒரு லஞ்ச பணம் இந்தியாவில் கொடுத்து வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி உண்மையாவே சொல்றேன், இந்தியாவின் பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய பல நிறுவனங்கள்ல இவர் இந்த மாதிரி தொழில் பண்ணி உட்காந்துக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு பால்படுத்தி வச்சிருப்பாரு அதானி. 2200 கோடி ஊழல் பண்ணவரா அமெரிக்கா கண்டுபிடிச்சு சிரிச்சிட்டு இருக்கு. இங்க வச்சுக்கிட்டு அவருக்கு போற வரத்துக்கெல்லாம் அவருக்கு வந்து ஒப்பந்தம் கொடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. எந்த பக்கம் பஸ் ஓட்டினாலும் சரி, நான் நினைக்கிறதா நான் பேசுவேன், நீங்க நினைக்கிறதா நான் பேச மாட்டேன். 2G ஊழல்ல உலகமே நாரின மாதிரி இப்ப இந்த விஷயத்துல உலகம் நாறிக்கொண்டிருக்கு, உலகத்தில் நாறிக்கொண்டிருக்கு. அதானி இன்னும் நீங்க இத சீக்கிரமா இதுக்கு நீங்க வாய்ஸ் கொடுக்கல, பேசல, மோடி பேசலன்னா இதுல மோடி எதுலயாவது இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. பாத்துங்க, மோடி அதுல சம்பந்தப்படுத்திடுவாங்க. அவர் தூய்மையான மனிதர். யாரு? உங்களை மாதிரி 1000 பேர் வந்தாங்க. 2200 கோடி லஞ்ச பணம் கொடுத்தவரோட ஃப்ரெண்ட் வந்து தூய்மையானவரா? பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லஞ்சம் கொடுத்தவனை மட்டுமே பேசுறீங்க, லஞ்சம் வாங்கினவனை பத்தி பேசவே மாட்டீங்க. மேல இருக்கிறவனை பத்தி மட்டுமே பேசுறீங்க, கட்டில கீழே இருக்கிறவனை பத்தி பேச மாட்டீங்கன்ற காமெடி மாதிரி இருக்குது. எனக்கு புரியவே இல்லை. பிஏஓக்கு மாதேஷ் போறாரு, சர்டிஃபிகேட் வேணும் சார்னு கேட்குறாரு. அவர் 5000 ரூபா லஞ்சம் கொடுன்னு விஏஓ கேட்குறான். நீங்கள் அந்த 5000 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க, போலீஸ் வருது, யாரை தூக்கி ஜெயிலில் போடும்? லஞ்சம் வாங்கினா விஏஓ தூக்கி ஜெயிலில் போடும். ஆனால் நீங்கள் அந்த 5000 ரூபா எடுத்துகிட்டு போன மாதேஷை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்களே ஒழிய லஞ்சம் வாங்கின விஏஓ பற்றி பேச மாட்டீங்க. ஏங்க லஞ்சம் தொடர்பு இருக்கு. லஞ்சம் கொடுத்த அதானியை பற்றி நீங்க பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? நான் இப்ப இவ்வளவு நேரம் மோடி பேசுவாரா, பேச மாட்டாரா? எப்படிங்க மோடி பார்லிமெண்ட்ல பேசுவாரா, பேச மாட்டாரா? என்ன சொல்றேன், அதானியை பத்தி பேசாதீங்கன்னு ஜெகதீப் தன்கர் வந்து பார்லிமெண்ட்ல சொல்றாரு. அது நமக்கு சப்ஜெக்ட்ல, அதை நீங்க அடிக்கடி பேசுறீங்க, அதை நிறுத்துங்க, அதானியை பத்தி பேசாதீங்க அப்படின்னு தன்கர் சொல்றாருங்க. ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னங்க பார்லிமெண்ட்ல என்ன எதிர்க்கட்சிகள் பேசணும்னு தன்கர் ஏன் முடிவு பண்றாரு? ஏன் சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட்ங்கிறது மக்களுக்கான சட்டத்தை ஏற்ற இடம். உங்க அரசியல் அறிப்பை சொரிஞ்சுக்கிற இடம். அதனால சொல்றேன், உங்க அரசியல் அறிப்பை சொரிஞ்சுக்கிறது போய் டிவி டிபேட்ல சொல்றீங்க, பிரஸ் மீட்ல சொல்றீங்க. பார்லிமெண்ட்ங்கிறது எங்களுக்காக நாங்க உருவாக்குன இடம். அங்க எங்களுடைய நன்மைகள் அங்க பேசணும். ஏங்க மக்கள் பிரச்சனையும் என்ன மக்கள் பிரச்சனை? என்ன மக்கள் பிரச்சனை? நீ லஞ்சம் வாங்கினது மக்கள் பிரச்சனையா? நீ ஒரு ஃபேக்டரி ஓனர்கிட்ட, ஒரு தொழிலதிபர்கிட்ட லஞ்சம் கேட்டது உன் பிரச்சனை. அது இங்க சட்டசபையில பேசணும். அங்க போய் பேசிட்டு இருந்தா எங்களுக்கான சட்டங்கள் எப்ப வரும்? எங்க அமெரிக்காவுல இந்தியாவை பத்தி பேசிருக்காங்க. 10 வருஷம் அமெரிக்காவுல இந்தியாவை பத்தி பேசிருக்காங்களா? எதனால பேசினாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் லஞ்சம் கேட்டதனால பேசுறாங்க. அத கண்டுபிடிங்க, அத அம்பலப்படுத்துங்க, அதற்கு பார்லிமெண்ட்ல பேசலாம் வாங்க. பார்லிமெண்ட் யாரு? 40 MP ஜெயிச்சு போன திமுக எம்பிக்கள் தான் கேக்குறாங்க. அதாங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. எவ்வளவு பேரு நீ வாங்க, யார் வாங்குனது நீ லஞ்சம் பேசலாம் வாங்க. நீ லஞ்சம் வாங்கிடுவ, இது குற்றச்சாட்டு, இது குற்றச்சாட்டு, அலிகேஷன். இதுல கேஸ் போட்டா கூட பழிவாங்கும் நடவடிக்கைன்னு மாதேஷ் சொல்லுவாரு. ஏங்க சார் பழியா இருக்கீங்க சார், இதுல நாளைக்கு கேஸ் இல்லங்க நடத்துங்க. அப்படி எல்லாம் யாரும் பேச மாட்டோம். ஏன் இப்ப பேசுனீங்களே பாலாஜி மேட்டர்ல, செந்தில் பாலாஜி தப்பே பண்ணல, நாங்க பழி வாங்குறது கேஸ் போட்டோம் இல்ல? இல்ல அவர் தப்பே பண்ணல சார், நாங்க பழி வாங்குறது கேஸ் போட்டோம், அப்படிதானே? இது அதுவும் பிரச்சனை தான், நான் ஏத்துக்கிறேன். அப்ப இது மட்டும் இல்லங்க, இது தேசமே இந்தியாவை பார்த்து சிரிக்குங்க. இது ஆமாங்க, அப்படிப்பட்ட அசிங்கத்தை பண்ணிருக்கீங்களே, வெக்கம் இல்லாம நீ அதானி பண்ணிருக்காருங்க. அத பண்ணதையும் பண்ணிட்டு லஞ்சம் வாங்கினதையும் வாங்கிட்டு சார் 40 MP போய் பார்லிமெண்ட்ல பேசுறாங்களே சார், ஏன் லஞ்சம் வாங்குனீங்க? ஏங்க ஒரு தொழில் அதானியை காப்பாற்ற இன்றைக்கு பல விஷயங்களை நீங்க டைவர்ட் பண்றீங்க. இப்பவும் நீங்க அதானியை வச்சு அழகா பாருங்க, தமிழ்நாடு சுட்டிக்காட்டி அதுல தமிழ்நாடும் லஞ்சம் பெற்றதாக அமெரிக்கா வந்த வெளியிட்ட வந்து அறிக்கையில இருந்ததுனால நீங்க லாவகமா தமிழ்நாட்டை சுட்டிக்காட்டி அதானியை பத்தியா சுத்தமா பேசலீங்க. நீங்களே பேச மறுக்கிறீங்க. மோடி பேசுவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்கேன். மாதேஷ் தான். நான் வெளியே போல, கிரவுண்ட் விட்டு வெளில ஓடி, நான் வெளியெல்லாம் போலங்க. நான் சொல்றேங்க, நான் கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்கேன். நான் அதானி மேட்டரை மட்டும் தான் பேசுறேன். அதானி குற்றவாளியா இல்லையா? அதானி குற்றவாளின்னு
பிடிவாரண்ட் போட்டிருக்கு அமெரிக்கா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லுங்க. அதானி குற்றவாளி என்றால் லஞ்சம் வாங்கிய தமிழ்நாடு எல்லாரையும் தூக்கி உள்ள போடுங்க, தூக்கி உள்ள போடுங்க. அப்ப பழிவாங்கும் நடவடிக்கை சொல்லக்கூடாது ஐயா. முதல்ல நீங்க எடுங்க ஐயா நடவடிக்கை. அப்ப பழிவாங்கும் நீங்க உங்க ஃப்ரெண்டுன்றதுனால, மோடி ஃப்ரெண்டுன்றதுனால இத பத்தி நீங்க பேசவே இல்லன்றோம். ஐயா, நான் மோடி ஃப்ரெண்டுன்றது நீங்க சொல்றீங்க, நான் ஸ்டாலின் ஃப்ரெண்டுங்கிறேன். அவர் யாருக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டுன்னு பல போட்டோஸ் நானே எடுத்து காட்டுங்களா? நான் காட்டுறேன். எதை காட்டுங்க? அதானி கூட திரு ஸ்டாலின் இருக்கிற போட்டோ காட்டுங்க. நீங்க காட்டுங்க, நீங்க காட்டுங்க. மோடியோட ஒண்ணா ஒரே ஃளைட்ல, அதுவும் அதானி ஃளைட்லயே போறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அததான் சார் அதானி அம்பானி ஃளைட்ல போறதே ஒண்ணா பாத்துருக்கோம். அததான் சார் ராமதாஸ் ஐயா கேட்டதுக்கு உங்கால் நர்வஸ் ஆகி பதில் சொல்லாம போறாரு. புரிஞ்சுக்க மாட்டீங்களே நீங்க. அவரு வந்து சூட்சமத்தை துறை அமைச்சர் சொல்லிட்டாருன்றாங்க. என்ன துறை? நீங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லல ஸ்டாலின். நீங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வக்காலத்து வாங்க மட்டும் பேசுனீங்க, ஆனா அதானி பத்தி பேச மாட்டீங்க. அதானி மேட்டர் தாங்க ராமதாஸ் ஐயாவே பேசினாரு. அந்த மேட்டருக்கு தாங்க ஸ்டாலின் நர்வஸ் ஆகி போறாரு. இப்ப அஸ்வத்தாம ஏதாவது நர்வஸ் ஆகுறனா நான் பதில் சொல்றேன். ஏன்னா எங்க கிளீன் ஹேண்ட் எங்களுக்கு. இத்தனை ஸ்டேட் நீங்க சொல்றீங்க. அதானியை கூட வச்சுக்கிட்டு மோடி அமித்ஷா எல்லாம் கிளீன் ஹேண்ட் பேசுவோமா? சந்தேகத்துக்குரியதாக தான் ஓப்பனா உடைச்சு பேசுவோம். சொல்லுங்க. ஓப்பனா பேசுவோம். சொல்லுங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருது. சரி, ஒரு நோக்கியா கம்பெனி, ஒரு ஃபோர்டு கம்பெனி, இந்த மாதிரி இப்போ வேதாந்தா, இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி, நம்ம நாட்டு சொந்த கம்பெனியோ இல்லை மல்டிநேஷ்னல் கம்பெனியோ வருது. சரி, வர்றதுக்கு அவங்க வந்து சார் இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கம்பெனி போடணும் அப்படின்னு சொன்னால் 40,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 40,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு, எங்களுக்கு வந்து நீங்கள் 4,000 கோடி ரூபா இல்லை 8,000 கோடி ரூபா கொடுத்துடணும் அப்படி சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊழல் தட்டி கேட்கப்பட வேண்டுமா வேண்டாம்? ஏன் தட்டி கேட்கல? 2021 டு 2023 நடந்திருக்குல்ல, நடந்திருக்கா இல்லையா? 24 தேர்தல் இருக்கு. எடுத்து வச்சு 4 ஸ்டேட். அப்போ ஒரு ஸ்டேட்ல நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, இல்லாத ஸ்டேட் பிஜேபி ஆளாத மாநிலம். ஆளாத மாநிலங்கள்ல அவங்க ஆளுநர் பிஜேபி 5மே நாங்க ஆளாத மாநிலத்துல ஆளுநர்களை வச்சு குடைச்சல் கொடுக்குற நீங்க லட்டு மாதிரி இந்த விஷயத்தை எடுத்து விவாதமாயிருக்கணும், அம்பலப்படுத்தி இருக்கணும், இவங்களை வந்து பேசிருக்கணும். அந்த மாநிலத்தில் ஓட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதியா இருந்திருக்கும். ஏன்னா அங்க அதானி இருக்காரு, மோடியோட ஃப்ரெண்டு. அதானி நமக்கு வேண்டப்பட்டவர். ஒடிசாங்க, நீங்க தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் தான், எல்லா இடத்துலயும் என்ன மோடி ஃப்ரெண்டுங்க. நீங்க பாருங்க, மோடி ஃப்ரெண்டு. அதனால மோடியோட ஃப்ரெண்டுன்றதுனால நம்ம இந்த விஷயத்தை பெரியப்படுத்தல. இன்னைக்கு அமெரிக்காவில தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஏன் நான் இப்ப இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன் தெரியுமா? உங்க நோக்கம் மக்களுக்கு தெரியணும். நான் எவ்வளவு அழகா விஷயத்த பிரச்சனைக்குள்ள போறேன், நீங்க எவ்வளவு நேக்கா பிரச்சனை விட்டு வெளில ஓடுறீங்க பாத்தீங்களா? நான் பிரச்சனை விட்டு வெளியே போலையே, அது தெரிய. அன்னைக்கு ஏன் நீங்க எடுக்கலன்னா அதுக்கு காரணம் இதுதான். சொல்றேன் தலைவர், பிரச்சனை அதானிக்குரியது, சொல்றேன், அதனால எடுக்கல. சொல்றேன், இப்ப வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டுல இருந்து வர்ற ஃபாரின்காரங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பணம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. டெய்லி வாங்குறீங்க, டெய்லி நடக்குது, டெய்லி மூட்டை மூட்டையா. இது இதோட இமேஜ் எவ்வளவு, இது ஃபிகர் எவ்வளவு, அமௌண்ட் எவ்வளவு வர சொல்றேன். எவ்வளவு? 2200 கோடி. 2200 கோடி ஸ்டாலின் தமிழக மொத்தமா 5 ஸ்டேட் பேர் சொல்லுதுங்க. நீங்க மொத்தமா இங்கே வாரிட்ட மாதிரி நீங்க பேசுங்க. இப்ப ஸ்டாலின் எவ்வளவு வாங்கினாரு சொல்லுங்க, அதிகமா நிரூபிங்கன்றாங்க. அதானி நிறுவனத்திற்கும் எங்களுக்கும் மின்சாரத்துறை கண்டென்ட் என்னன்னா, அதானி லஞ்சம் குத்தார் சார், அதானி லஞ்சம் குத்தார் சார், சார் ஸ்டாலின் வாங்கினாரு சார், அது நிரூபிங்கன்றாங்க. அதுக்குதான் அது நிரூபிங்க இல்லன்றாரு செந்தில் பாலாஜி. எங்களுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் டான்ஜெட்கோவுக்கும் தொடர்பு இல்லன்ட்டாங்க. சரி, அப்ப அந்த அதானி தமிழ்நாட்டுக்கு லஞ்சம் கொடுத்தாருல்ல, தமிழ்நாடு அரசு, சரி, அது எங்க யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தாரு, யார் வாங்கினாருன்றது கண்டுபிடிக்கிறது தான் உங்க வேலை. அதை கண்டுபிடிக்க சொல்லி இப்ப எங்களுக்கு சொல்றீங்க. இப்ப உங்களுக்கு என்னன்னா, ஸ்டாலின் கையில கொடுத்தாங்களா இல்ல செந்தில் பாலாஜி கையில கொடுத்தாங்களா? நான் சொல்லிடுறேன் சார், அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன் சார், நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் முழுசா புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க இப்படின்னா அப்படி போறீங்க, அப்படின்னா எப்படி சொல்லுங்க. லஞ்சம் கொடுத்தாருன்றது சார், அமெரிக்க ரிப்போர்ட் லஞ்சம் குடுத்தார் சார், லஞ்சம் குடுத்தார் சார், சார் லஞ்சம் வாங்கிட்டாங்க சார். அமெரிக்க நீதிமன்றம் சார், அமெரிக்க நீதிமன்றம் கொடுத்ததை நிரூபிச்சிட்டாங்க சார், ஆனா லஞ்சம் வாங்குனது இன்னும் நிரூபிக்கல சார். அமெரிக்க நீதிமன்றம் அதானி தப்பானவர்னு சொல்லி பிடிவாரண்ட் கொடுத்திருக்கு. தமிழ்நாடு அரசும் தப்பானதுன்னு சொல்லிருக்கு. அதான் அதுக்கு அர்த்தம். அவங்களால கோர்ட்ல இவரை நிப்பாட்ட முடியுது, இவங்களை நிப்பாட்ட முடியல. ஏன் உங்களால நிப்பாட்ட முடியலன்னா எதுக்கு நீங்க அரசாங்கம், எதுக்கு நீங்க நிப்பாட்ட? இவங்களை கூட தப்பு பண்ணியிருந்தால் உங்களால ஏன் நிறுத்தி வைக்க முடியல? இது என்ன, ஏன் நிறுத்தி வைக்க முடியல? நான் நிறுத்துவேன். நிறுத்தும் போது நீங்க என்ன பண்ணீங்க? பழிவாங்க நடவடிக்கை. நீங்க அதனால விட்டுருவீங்க. அப்படி ஒரு விவாதம் ஆயிரும் விட்டுருவீங்க. ஹேமந்த் சோரன் விஷயத்துல எப்படி சொன்னீங்களோ, செந்தில் பாலாஜி விஷயத்துல எப்படி சொன்னீங்களோ, அதே மாதிரி இதே வாய் அப்ப என்ன சொல்லும்? சார் பழிவாங்கறாங்க சார். அப்ப பாருங்க நீங்க எல்லாம் எவ்வளவு மோசமான. அதானி இருக்கிற இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எல்லாரும் என்னென்ன பிரளயம் எல்லாம் பண்ணிருக்கும்.
சிபிஐயும் அதே போல அமலாக்கத்துறை போன்ற தனி அதிகார அமைப்புகளை வைத்து பிஜேபி என்னென்ன அரசியல்லாம் பண்ணிருக்கும்ன்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதே விஷயத்துல சிபிஐ வந்தாலும் இதே வாய் என்ன சொல்லும் அப்படின்னா பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லும். அதானிக்கு அனுப்புங்கன்றோம், அதானிக்கு அனுப்புங்கன்னு சொல்றோம். அதாங்க சொல்றேன், அதானிக்கு போட்டோன்றேன். ஐய நான் என்னங்க சொல்லிட்டு இருக்கிறேன், லஞ்சம் வாங்குறது பெரிய தப்பு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு தான். ஆனா லஞ்சம் வாங்குற அளவுக்கு பெரிய தப்பு இல்லை. ஒரு விஏஓ சர்டிபிகேட்டுக்கு எனக்கு 5000 ரூபாய் வேணும்னு டிமாண்ட் பண்றான். ஒரு குடியானவன் ஒரு ஏழை விவசாயி அந்த 5000 எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அந்த நேரத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை வருது, யாரை கைது பண்ணோம்? நீங்க மாநில அரசியல் பண்றவர் தான் எனக்கு தெரியும். தமிழ்நாட்டு அரசியல் இங்க யாரை கைது பண்ணோம்? என்னதான் மோடியை காப்பாத்து பேசினாலையும் பாருங்க, நேக்கா இதுல ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் இருந்ததுன்ற ஒரே காரணத்துக்காக அதை மட்டுமே நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இந்த இடத்துல அமெரிக்காவில சந்திச்சிருக்கு, இந்தியாவை பற்றி சந்திச்சிருக்கு, அதை பத்தி பேசவே மாட்டேன்றீங்க. கெட்ட கோவம் வந்துடும். தமிழ்நாட்டை பத்தி சந்திச்சிருக்கு, ஸ்டாலினை பத்தி சந்திச்சிருக்கு. ஸ்டாலின் லஞ்சம் வாங்கிட்டாருன்றதான் புகார். சம்பந்தமே இல்லாம இன்னொரு தடவை இதுல மோடியை கனெக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா கெட்ட கோவம். அமெரிக்காவில மோடியை தெரியுமா, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? தேவத சைக்கிள் ஓட்டினார்ல, பாத்துருப்பாங்க. ஏங்க என்னங்க இந்த நாள் வரைன்னு ஓட்டினார்ல, அந்த வீடியோ பாத்துருப்பாங்க. ஒரு சலைட்ட போய் நீ போஸ்ட் கொடுத்தாருல, அதை பாத்துருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் பேசணும். என்னது இது? நீங்க எப்படி நீங்க பேசுவீங்க சார்? பிரச்சனை தமிழ்நாடு கவர்மெண்ட் லஞ்சம் வாங்கியிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய தலைவர் யாரு? ஸ்டாலின். தமிழ்நாடு முழுசும் ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யார்கிட்ட போய் லஞ்சம் கொடுத்துருப்பாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க குழந்தைங்கல்ல, வாயில விரல வச்சா உங்களுக்கு அடிக்கவே தெரியும் அந்த காலகட்டத்துல இருந்து. ஆனா மாதேஷ் என்ன பேசுவாரு? மாதேஷ் என்ன பேசுவாரு? சார் லஞ்சம் கொடுத்துட்டாரு சார் அதானி அப்படின்னுவாரு. சம்பந்தமே இல்லாம இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது தாங்க உங்க வேலை. அதுதாங்க சொல்றேன். நாளைக்கு இதை கண்டுபிடிச்சாலும் இதுக்கே இடி வந்தாலும் முட்டு சந்தில இருக்கிற திமுக நிர்வாகிகெல்லாம் இடி ஐடி எல்லாம் அனுப்புறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. செந்தில் பாலாஜி முட்டு சந்தில இருக்கிற திமுக நிர்வாகியா? எப்படி கேவலப்படுத்திருக்கீங்க பாத்தீங்களா அவரை? நான் கூட பாருங்க அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நீங்க செந்தில் பாலாஜியை பார்த்து முட்டு சந்தில இருக்கிற திமுக நிர்வாகின்றீங்க. எவ்வளவு வன்மம் பாத்தீங்களா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் அதானியை வந்து நீங்க எவ்வளவு அளவுக்கு லாபகமா காப்பாத்தி இருக்கீங்கன்னு இந்த பேட்டியை பாக்குறவங்களுக்கு நல்லாவே நல்லா அதானியை மோடி மாதிரியே காப்பாத்துறீங்க. பரவாயில்ல, மோடி சிஷியன் எப்படி இருக்காருன்னா நீங்க வந்து நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் இதுல கனெக்ட் சார் மோடி அரசாங்கம் தானே சார் இது? மோடி அரசாங்கம் தானே சார் இது? ரொம்ப ரொம்ப மோடி அரசாங்கமா இல்லையா? ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த மேட்டருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அவர் லஞ்சம் கொடுத்தது எங்க தான் கொடுத்திருக்காரு? எங்க கொடுத்தாரு? தமிழ்நாட்டுல கொடுத்திருக்காரு, ஒடிசாவுல கொடுத்திருக்காரு, ஜார்க்கண்ட்ல கொடுத்திருக்காரு, ஆந்திராவுல கொடுத்திருக்காரு. மத்திய அரசாங்கத்துக்கு என்ன அமெரிக்காவில இருந்து அந்த பணத்தை கொண்டு வந்து அங்க கலெக்ட் பண்ணி தான் அங்க இது பண்ணிருக்காரு, லஞ்சம் கொடுத்திருக்காருன்றதான் புகாரு. போய் பாருங்க அந்த கம்ப்ளைண்ட் அறிக்கையா. சரி, அப்ப மத்திய அரசு எப்படி கணக்கு? எந்த ரூட்ல இருந்து இந்த பணம் வந்துச்சு? இல்ல எப்படி இது எப்படினாலும் சர்வசாதாரணமா யாருனாலும் உலகின் பல நாடுகள்ல இருந்து யாருனாலும் உள்ள வந்து போயிடுங்களாம், பணத்தை மாத்திக்கலாம், எடுத்துக்கலாம். என்னங்க இது? பாதுகாப்பற்ற நிலையில இருக்காங்க. சூப்பர். இந்தியா இதுக்கு எதுக்கு டிஜிட்டல் இந்தியா நீங்க அப்புறம் ஏதோ இந்தியான்னு சொன்னீங்க. யார் யார் அக்கௌண்ட்ல இருந்து யாருக்கு எவ்வளவு பணம் போகுதுன்னு கணக்கு எடுக்கிறீங்க. இந்த புலம்பெல்லாம் கூடாது, கேள்வி கேட்கணும். ஏன் புலம்புறீங்க? உங்க குற்றச்சாட்டு என்ன? மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கேட்டா இப்ப மத்திய அரசாங்கத்தை நீங்க எங்க கொண்டு வரீங்கன்னா, சார் அமெரிக்கால இருந்து அந்த பணம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, லஞ்சம் கொடுத்திருக்காங்க சார், பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நாளைக்கு இதுல மணி லாண்டரிங் கேஸ் போட்டா இதே மாதேஷ் வந்து என்ன சொல்லுவார் சொல்லி தெரியுமா? சார் நாங்க அடுத்து என்ன விவாதம் பண்ணுவோம், அடுத்து என்ன பேசுவோம்ன்றத உங்ககிட்ட கேட்கல சார். எங்க நோக்கத்தை விடுங்க சார். உங்களுக்கு என்ன நோக்கம் சார்? உங்களுக்கு என்ன நோக்கம் சார்? அதானியை காப்பாத்தணுமா சார்? அவ்வளவுதானா சார்? உங்களுக்கு என்ன நோக்கம்? ஸ்டாலினை காப்பாத்தணுமா? இப்போ இதுல மத்திய அரசாங்கம் இடி என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஸ்டாலின் மேல கேஸ் போடணும், அதானியை சோதிக்கணும், அதானியை ஆய்வுக்கு உட்படுத்தணும், ஸ்டாலினை விட்டுறணும், லஞ்சம் வாங்கினவங்கள விட்டுறணும், ஏங்க லஞ்சம் கொடுத்தவங்கள மட்டும் சோதிக்கணும். ஏங்க சார் இது வந்து எப்படி பதிலுக்கு இதுல தமிழ்நாடு பேர் இருக்குன்றதுனால நீங்க என்ன தமிழ்நாடு இத ப்ரிப்பேர் பண்ணி இல்ல நீங்க இந்த அதானியை பத்தி நான் பேச போறேன்னு சொன்ன உடனே நீங்க இப்படிதான் கரெக்டா நான் என்ன பேசுவேன்னு நீங்க தெரிஞ்சு இப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுற பழக்கம் எனக்கும் கிடையாது. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்ற சொல்ற பழக்கம் உங்களுக்கும் கிடையாது. இதுல ப்ரிப்பரேஷனுக்கு என்ன இருக்கு? லஞ்சம் வாங்கினவன் குற்றவாளி, லஞ்சம் கொடுத்தவன் அதோட. சரி, நீங்க ஏன் சார் கண்டுபிடிக்கல? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏன் சார் தூங்கிட்டு இருந்தீங்களா சார்? சார்
நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா சார்? உங்களுடைய ஆதங்கம், மாதேஷோட ஆதங்கம், மாதேஷோடைய கோபம், மாதேஷோட இது என்னன்னா, ஸ்டாலின் 2000 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு, அதை மத்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சா அவர் மேல கேஸ் போடணும். அதானே நீங்க எவ்வளவு லாஜிக்கா பாருங்க. 2000 கோடியும் ஒட்டுமொத்த கணக்கு திமுக மேல எழுதுறீங்க பாத்தீங்களா, தமிழ்நாட்டு மேல. சரி, அப்ப அவர் எவ்வளவு வாங்குறாருன்னு சொல்லுங்க. 5 ஸ்டேட் சம்பந்தப்பட்டிருக்கு சார் இதுல. சார் எவ்வளவு நீங்க 2000 இல்ல பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் போற போக்குல மக்களை இப்படி ஏமாத்த கூடாது. யார் நான் ஏமாத்தேன்? இப்ப சொன்னீங்க 2000 கோடி அவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்றீங்களே. சரி, எவ்வளவு வாங்குறாரு நீங்க சொல்லுங்க. மொத்தமே 2200 கோடி 5 ஸ்டேட்ல அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க. அதிகாரிகள் நோட் திஸ் பாயிண்ட். அதிகாரிகள் இதே தமிழ்நாடு முழுசு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு அதிகாரியால முடியுமா? தமிழ்நாடு முழுசு இம்ப்ளிமெண்ட் பண்ணா டிசிஷன் யார் எடுக்கணும்? சிஎம் எடுக்கணும். அதுக்கு தான் துறை சார்ந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் சொல்றாரு. அப்ப அவர் வாங்கிட்டாரா? இல்ல சார், எங்களுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப அமெரிக்கா போய் சொல்லுது. அமெரிக்கா குற்றச்சாட்டு அது ஆமா நிரூபிக்கணும். அது பார்லிமெண்ட்ல பேசணும். செந்தில் பாலாஜி பார்லிமெண்ட்ல பேசும்போது டிஆர் பாலு சொல்லுவார். அதுக்கு உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே சொல்றேன், அறிவை பயன்படுத்தவே மாட்டீங்களா? பார்லிமெண்ட்ங்கிறது சட்டம் ஏற்றதுக்கு எத்தனை தடவை சொல்றது சார்? அதானியை பத்தி பேசணும் சார் பார்லிமெண்ட்ல. முடியுமா? முடியாது. அது டிவி டிபேட் கிடையாதுங்க. டிவில நீங்க தான் டிபேட் பண்ணுவீங்க. இந்த இது டைவர்ஸ் ஆனதுக்குலாம் வந்து உட்காந்து டிபேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ண சொல்றீங்களா? கடந்த காலங்கள்ல ஸ்மிருதி இரானின்னு நினைக்கிறேன், கேஸ் விலை உயர்ந்து போச்சு அப்படின்ட்டு நான் சில போட்டோ எல்லாம் எடுத்து கேட்டேன். பார்லிமெண்ட் வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? கேஸ் விலை உயர்றதுன்றது மக்களை பார்லிமெண்ட் வாசலுக்குள்ள என்ன வேலை, பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன வேலைன்னா இதுதான் வேலை. நீங்களும் பண்ணிருக்கீங்க. இது இல்ல வேலை, டிபேட் பண்றதுதான் வேலை. அங்க மக்களை பாதிக்கிற பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பு. அங்கே அதுக்கு தான் கேக்குறாங்க. நீங்க அதுக்கு தான் கேக்குறாங்க. சரி, இதே இதுல ஹிடன்பர்க் பிரச்சனைக்காக பிரச்சனை பண்ணாங்களா? பண்ணலையா? சரி சார், நாங்க இதுக்கு விவாதிக்கணும்னு கேக்குறாங்க. பிரச்சனையும் கத்துறதுன்னு சொல்ல வேண்டாம், வாதம் பண்ணணும்ன்றாங்க. எங்களுக்கு தெளிவு ஒரு பதில் வேணும்ன்றாங்க. கத்துறதுன்னு சொல்லணும்ன்றது என்னோட நோக்கம் இல்ல. அதை விட கேவலமான வார்த்தையை தேடிட்டு இருக்கேன். கிடைக்கல, பொது வெளின்றதுனால சொல்லாம இருக்கேன். நீங்க எல்லாம் துரோகம் பண்றீங்க மக்களுக்கு. உங்களெல்லாம் மதிச்சு ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு அங்க போய் போண்டா தின்ட்டு வந்து கத்தின்னு வரீங்க. ஒரு விஷயம் உங்க தொகுதிக்காக நீங்க பேசுறீங்களா? இதே நீங்க சொல்ற 40 பேர் ஒரு விஷயம் தொகுதிக்காக போய் பேசுறாங்களா? சார், இப்ப பேசணுன்றதுக்காக தான் சார் நாடாளுமன்ற முடக்கமே நடந்துட்டு இருக்கு. கீழ்ச்சிங்க பேசினா உங்க கதை தானே நாரும். நீங்க தானே 2200 கோடி ரூபாய் வாங்கிருக்கீங்க லஞ்சம். சரி, அப்ப உங்களுக்கு வாய்ப்பு தானே. அதுல வேற மாதேஷ் முட்டு கொடுக்குறாரு. சார் 2200 கோடி தமிழ்நாடு மட்டும் இல்ல சார், அது 5 பேர் பார்ட்னர் சார். சரி வாங்க, அந்த 2200 கோடில உங்க ஆள் எவ்வளவு வாங்கினாரு சொல்லுங்க, விவாதிப்போம். அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு வழி இல்லையேங்க. உங்களுக்கு வழி இல்லையே, அப்புறம் எதுக்குங்க 3வது டர்ம் வேற பிரதமர்? தப்பு நடந்து அப்புறம் எதுக்குங்க உள்துறை? இப்ப எப்படி தெரியுமா? அதுக்கு சார் அவன் திருடிட்டான் சார் நான் சொல்றேன். நீங்க அவன் திருட்டு போறான் சார், போலீஸ்காரன் என்ன சார் பண்றான், அவனை பிடிக்க மாட்டான் அப்படிங்கிறீங்க. கடைசி வரைக்கும் திருடனை பத்தி பேசவே மாட்டீங்களே. நாலா பக்கமும் அணை கட்டுறீங்க, எந்த பக்கமும் எல்லா பக்கமும் அணை கட்டுறீங்க. இப்ப நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, இந்த 2200 கோடியில தமிழ்நாடு அரசுக்கு வாங்கினதால் தப்பு, வாங்கினது யாருன்னாவது சொல்லுங்க. வாங்கினது யாருன்னாவது சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு யாருன்னாவது சொல்லுங்க. நீங்க தான் வந்து கேட்டு வாங்கினவர் யாருன்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்தவரையும் பேசுங்க. நீங்க இதெல்லாம் பேசுங்க. நீங்க தான் அடிக்கடி அறிவாலயம் போறீங்க, அங்க போய் கேட்டு சொல்லுங்க எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு. அடிக்கடி மோடியை பார்க்க போனவரை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. யாரு? அதானி தான். சரி, கூடவே ஃளைட்ல உட்கார்ந்து போன அதானி பத்தி பேசவே மாட்டாரா மோடி? இப்ப பதில் சொல்லவா? பேசவே மாட்டாரா? பதில் சொல்லவா? பதில் சொல்றேன். இப்போ அதானி அவர்களும் மோடி அவர்களும் சந்தித்தது எப்பப்பெல்லாம் சந்திச்சாங்களோ எல்லாமே வெளிப்படையா பத்திரிகைகளுக்கு சொல்லப்பட்டது, போட்டோ ஊடகங்களில் வெளியானது. அதுவும் இல்லாம ஃபாரின் ட்ரிப்புக்கெல்லாம் அவர் மாதேஷ் ஹைலி இன்டெலிஜென்ஸ். நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியுது, அதான் பதட்டப்படுறாரு. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். பதட்டத்தை குறைங்க, சொல்லுதான் போறேன். ஆனா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அதானியை சந்திச்சது ஏன் ரகசியமா இருக்கு? ஏன் நீங்க வெளில சொல்லல? நியாயமான நேர்மையான நீதியின் பாலான சந்திப்பாக இருந்தால் நரேந்திர மோடி அவர்கள் போல நீங்க வெளிப்படையா இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி இல்லன்னா அப்ப எங்க ஏதோ திருட்டுத்தனம், அங்க ஒண்ணும் பெருசா நடக்கலன்னு அர்த்தம். இததான் இத்தனை நாட்களா தெரியலனா அமெரிக்காவுல என்ன சொல்றாங்க, பெருசா எதுவுமே நடக்கல. அதனாலதான் இத்தனை நாள் பிஜேபி திமுக என்ன செய்யுதுன்னு அமெரிக்கா விளக்கெண்ணையை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து பாத்துட்டு நாடாளுமன்றத்துல கதறாங்க. மாதேஷிங்க உட்கார்ந்து கதறாரு, ஆனா ஒண்ணும் நடக்கல. ஒண்ணுமே நடக்காத விஷயத்துக்கு ஏன் மாதேஷ் இவ்வளவு நேரம் கதறீங்க? அதானி உத்தமரு ஸ்டாலின் உத்தமரு கடைசி வரைக்கும் இப்படி வந்து வாதத்துக்கு வாதம் திமுக உங்களுக்கு கிடைச்சிருச்சு. தமிழக அரசாங்கம் அந்த சமயத்தில் ஆட்சியில இருந்ததுன்றதுனால இப்ப யார் இருக்கா? ஓட்டாங்களா? இன்னைக்கு ஆட்சியில தான் இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு அதிகாரிகள் செய்த தவறு, அதை சுட்டி காட்டினா அதிகாரிகள் தவறு செய்ததாக குற்றச்சாட்டு. இப்ப பாருங்க மாதேஷ், அதானி லஞ்சம் கொடுத்தாருன்றது உறுதின்றீங்க.
தமிழக அரசு அதிகாரிகள் உங்க பாசையில அதிகாரிகள் வாங்குறாங்கன்றது குற்றச்சாட்டு. அதிகாரிகள் தானுங்க குற்றச்சாட்டுனா அதுவும் குற்றச்சாட்டு, இதுவும் குற்றச்சாட்டு. சரி, அதானி நல்லவரா கெட்டவரா அத சொல்லுங்க. அதானி நல்லவரா கெட்டவரா? அத நீங்க தாங்க சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க? அவர் கெட்டவர்ன்றாங்க, தேசமே சொல்லுது. சரி, அப்ப தமிழக அரசு அதிகாரி, தமிழக அரசின் தலைவர் லஞ்சம் வாங்குனது அது தெரியணும், விசாரணையில தான் தெரியும். என்னங்க இப்படி ஏங்க பா நல்லா ஜூம் போப்பா. என்னங்க இது? கொடுத்தாரு தப்பு சார், அதான் நீ கெட்டவர் சார். வாங்கினாரு அது விசாரிக்கணும் சார். எப்படி இது? எது உண்மைன்னு மக்கள் சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் நீங்க அதானிக்கு எந்த அளவுக்கு நீங்க தாக்கு பிடிச்சி பேசுறீங்க. ஏங்க அதானியை பத்தி நாங்க எங்கங்க இந்த பேட்டியை உண்மையாவே டிரான்ஸ்லேட் பண்ணி அதானியை பார்த்தாதான் உங்களை கூப்பிடுவாரு. மோடி இத்தனை நாள் பாக்குறாரு, உங்களையும் பாப்பாரு. ஏங்க நான் அப்படியே போய் அதானியை பார்த்தாலும் போட்டோ போடுவேன். உங்களை மாதிரி திருட்டுத்தனமா சந்திக்க. ரொம்ப முக்கியமான விஷயம், 2 முக்கியமான டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாளும் நம்ம பேசுவோம். விஸ்வகர்மா ஒரு தனி டாபிக் நம்ம பேசுவோம். நேரம் கருதி நான் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பேட்டியை முடிக்கிறேன். விஸ்வகர்மா நம்ம தனி டாபிக் பேசலாம். பரவாயில்ல, விஸ்வகர்மா நம்ம தனியா பேசுவோம். நாடாளுமன்ற மாதிரி அதானி மேட்டரே இல்ல, அதை விட ரொம்ப முக்கியமா அவரோட ஐயம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. நீங்க கூட ரொம்ப கோபதாபமா எல்லாம் உங்களோட ட்விட்டர் சோசியல் மீடியாவில் நீங்க பேசுறதெல்லாம் நான் பார்த்தேன். ஒரு பாடல் ஐயம் சாரி ஐயப்பா, நாங்க உள்ள வந்தா என்ன தப்பாப்பா அப்படின்றாங்க. அவ்வளவுதானே. 2018 பாடின பாட்டு. என்னடா இவங்க நீங்க எடுக்கிற பிரச்சனை பூரா பாருங்க, எல்லாம் பூரா இது என்னது எக்ஸ்பைரி ஆனது தான். திடீர்னு எதனா எல்லாம் ஒன்றத்தை தூக்கி வேண்டியது, வேகமா எடுத்துக்க வேண்டியது, அரசியல் பண்ண வேண்டியது. 2018 பல முறை பாடப்பட்ட பாடல் இது. அந்த காலகட்டத்துல பல முறை அந்த அம்மா இசைவாணி பாடியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன எதுவுமே சப்ஜெக்ட் இல்லைன்னா இன்னைக்கே உங்களுக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இது ஒரு விஷயமே கிடையாதுங்க. சாதாரணமா சொல்றேங்க, அரசியல் அற்பங்கள் எல்லாம் தாண்டி நானும் விருப்பற்று எந்த மக்கள் இருங்க சபரிமலைக்கு என் குடும்பத்திலையும் போறாங்க, நானும் மதிக்கிறேன். அதை பத்தி நான் பேசலாம். நீங்க ஒரு கடவுளை நம்புறீங்க அப்படின்னு. ஆமா, அந்த நம்பிக்கையை நம்ம சீர்குலைக்க கூடாது. நீங்க ஒரு கடவுளை நம்புறீங்கன்னு சொன்னா அடுத்த கடவுளை திட்டுவதற்கான உரிமை, நிந்திக்க கூடாது, உங்களுக்கு கிடையாது. உண்மை. நீங்க ஒரு கடவுளை கும்பிடுறீங்கன்னா அடுத்த கடவுளை திட்டுவதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்க அடுத்த கடவுளை சாத்தான்னு சொல்றதுக்கோ இல்ல அடுத்த கடவுளுடைய சடங்கை காரி துப்பட்டான்னு கேட்கறதுக்கோ உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க லீகலா ரொம்ப ஸ்ட்ராங், சட்டம் படித்தவர். கேட்டீங்கன்னா என்ன ஆகும்னா எதிரில இருந்து உங்களுக்கு நோவா கதையை அவங்க பேசுவாங்க, எதிரில இருந்து வேற ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. சரி, மதங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ரைட், உண்மை. அது தேவையில்லாது. பேசிக்கா சொல்றேன், அதுதான் அடிப்படை, அதுதான் சட்டம். நான் ஒத்துக்கிறேங்க. நீங்க கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னா எப்படி இந்து கடவுளை திட்டுவீங்க? ஏங்க அவங்க ஒரு பாடல் பாடி இருக்காங்க, நேத்து பாடலிங்க இது. நேத்து பாடல 2018 இப்படி ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கு. அந்த அப்ப இந்துவா இருந்தாங்க. அன்னை யாரு? அவங்க மாரியம்மா பாட்டெல்லாம் பாடி இருக்காங்க. எடுத்து காட்டுங்களா, வீடியோ காட்டுங்களா? இருங்க சார், மாரியம்மா பாட்டெல்லாம் பாடி இருக்காங்க. மாரியம்மா, நான் என் ஊர்ல மாரியம்மா கும்பிடுவேன், சாமி கும்பிடுறாள், கும்பிடுங்க. அதுக்கு என்ன? அவங்களும் பாருங்க மாரியம்மாலை புகழ்ந்து பாடி இருக்காங்க, சாமி பாட்டெல்லாம் பாடினவங்க தான் அவங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க ஏசப்பாவை நம்புறீங்கன்னா அவரை பத்தி பெருமையா பாடுங்க, தப்பு இல்ல. ஐயப்பாவை பத்தி தப்பா பாடாதீங்க. அப்படி தப்பா எதுவும் தப்பா பாடலீங்க. ஒரு பாடலின் வரிகளை நீங்க அந்த பாடல் கேட்டீங்களா? 4 நிமிஷம் நான் அந்த பாடல் கேட்டீங்களா? ஐஎஸ் காரி துப்பட்டான்லாம் எழுதுறாங்க. இப்ப ஏசப்பாவை பார்த்து ஒருத்தவங்க எழுத மாட்டாங்களா? இது ஒரு மதங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இல்ல. அவங்க அந்த நோக்கத்துல பாடலன்றாங்க. இசைவாணி அப்படி அவங்க தரப்புல இருந்து நானுமே பேசினேன். என்ன நோக்கம்? நான் என்ன கேக்குறேன், நான் ஒரே ஒரு கேள்வி. கடந்த காலத்துல எல்லாம் பாடின பாட்டு அன்னைக்கெல்லாம் இவங்க எங்க போயிருந்தாங்கன்னு கேக்குறாங்க. எங்க போயிருந்தீங்க நீங்களாம்? அத நீங்க இன்டர்வியூல மறுபடியும் போய் பாடுறீங்க. அது இப்ப ட்ரெண்ட் ஆகுது. எது? அந்த பாட்டை ஸ்டேஜ்ல பாடின அந்த பாட்டை இன்டர்வியூல பாடுறீங்க, அது இப்ப ட்ரெண்ட் ஆகுது. அப்ப மக்கள் பாக்குறவனுக்கு கோவம் இல்லங்க. அவங்க இந்த மாதிரி சட்டம் சபரிமலைக்கு எல்லாரும் போலான்னு சொல்லிச்சா இல்லையா? போலான்னு சொன்னாங்களா இல்லையா? அது செயல்படுத்தப்படல. எது செயல்படுத்தப்படல? நீதிமன்றம் தான். சட்டம்னா நீதிமன்றம் தானே. நீதிமன்றம் சொல்றதானே. சட்டம் வேற, ரைட், ஓகேங்க. பிரசிடென்ட் மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒன்னு சொல்லும், நாளைக்கு ஒன்னு சொல்லும். சார், நீதி பரிபாலனம் ஒரு விஷயம் சொல்லி இருக்கு, உள்ள போலான்ட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், ஓகேவா? நாங்க ஏன் அந்த காலம் இல்லப்பா, நாங்க எல்லாரும் வரமான்னு ஒரு பாட்டு பாடுறாங்க, உள்ள போலான்னு சொன்னாங்க. ஏப்பா எங்களை முடக்கி வைக்கிறீங்க? அந்த சடங்கை பார்த்து காரி துப்புன்னு சொல்லிச்சு அவன் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம். அப்படி எல்லாம் யாரும் சொல்லல. அப்புறம் என்னத்துக்கு நீ பேசுனது? கோவத்தை அடக்கிட்டு பேசிட்டு இருக்க, ஏதாவது சொல்ற போறேன் அப்படி சொன்னிச்சா உயர்நீதிமன்றம்? உங்க வேலை என்ன சார்? மதங்களுக்குள்ள சண்டை மூட்டிக்கிறது. மதங்களுக்குள்ள சண்டை மூட்டணும்ன்றது ஒரு பாடலுங்க. நீங்க ஒரு சாமியை நம்புறீங்க, நீங்க நம்புற சாமியை அடுத்தவன் எதுவுமே பேசல, அடுத்தவன் நம்புற சாமியை சாத்தாங்க. இசைவாணியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க அந்த மாதிரி நோக்கம் உள்ள ஒரு பெண் கிடையாது. உங்களுக்கு சர்டிபிகேட், நீங்க கொடுக்குற சர்டிபிகேட்லாம் நான் ஒத்துக்க முடியாது சார். உங்க சர்டிபிகேட்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் என்ன கேட்கிறேன்,
ஒருத்தர் நீங்க சொல்றீங்களா சார் எங்க குடும்பத்துல மாலை போடுறாங்க, அங்க போடுறாங்க, இங்க போடுறாங்க, இவங்களே மாரியம்மா பாடலாம் பாடி இருக்காங்க. இசைவாணியோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐயப்ப பக்தர் ஒருத்தர், ஒரே ஒரு பெண், சாமி கும்பிடுற ஒரு பெண், இந்துவாக இருக்கிற ஒரு பெண், இந்து கடவுளை நம்புகிற ஒரு பெண் நான் கோயிலுக்குள்ள போன்னு கேட்டாங்களா? நீங்க கோயிலுக்குள்ள போன்னு பாட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறீங்க, கோயிலுக்குள்ள போகணும்னு பேசிட்டு நீங்க வந்து ஒண்ணு இதெல்லாம் உள்வாங்கிட்டு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க, நீதிமன்றத்துல தீர்ப்பு சொன்னாங்க. தப்பு இல்லையா? ஏங்க ஒரு பாடல் வரி நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? எனக்கு புரிஞ்சு. நீங்க வந்து சபரிமலையில போய் எங்க பிரச்சனை பண்ணி கைதானவங்க எல்லாம் என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்காங்களா? அவங்க தெருமுக்குள்ள இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்களா? கோயிலுக்கு போவாத நீ சபரிமலைக்கு நான் போவேன்னு போய் எங்க டிராமா பண்றியே, அசிங்கமாவே இல்லையா உனக்கு? மத அரசியலை தவிர ஒரு வெங்காயமும் தெரியாதா உங்களுக்கு? நீங்களாம் என்னங்க மனுஷங்க? சமூக பிரச்சனைகளை பேச மாட்டீங்க, சமூக நீதியை பேச மாட்டீங்க, தமிழர் நலனை பத்தி பேச மாட்டீங்க, தமிழ் ஒருத்தருக்கு இங்க பேச தெரியல அதை பத்தி பேச மாட்டீங்க. எப்ப பாரு 24 நேரம் மதம் மதம் மதம், இந்துக்களை திட்டணும், அரசியல் பண்ணணும். இந்த பொழப்புக்கு போய் வேற ஏதாவது பண்ணுங்க. இல்லங்க, இது 2010 கோயிலுக்கு நீ போக மாட்டேன், உன் தெருமுக்குள்ள இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு நீ போக மாட்டேன், உன் தெருமுக்குள்ள இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு நீ ஒரு நாள் போனது இல்ல, அங்க கூழ் ஊத்தும் போது நீ கூழ் வாங்கி குடிச்சது இல்ல. எதுக்கு நீ சபரிமலைக்கு போற டிராமா பண்ற? சபரிமலைக்கு போற எந்த பெண்ணாவது சபரிமலைக்கு நான் போகணும்னு கேட்டாங்களா? அப்புறம் இங்க இருக்கிற ஒரு மசூதிகள்ல கூட பெண்களுக்கு அனுமதி இல்ல. இங்க கேளுங்க, கேப்போமா? ஒரு இந்து பெண் சொல்லிட்டோம் சார், போவாங்க சார், போறாங்க சார், ஒரு இந்து போகணும்னு விருப்பப்படுறாங்க சார், ஒரு இந்து பெண். அப்படி எல்லாம் நீங்க வந்து நீங்க என்ன ஒட்டுமொத்த இந்து பெண்கள் நீங்க என்ன சர்வேவா எடுத்துட்டீங்க? நீங்க என்ன சர்வே எடுத்துட்டீங்க? ஒரு ஐயப்ப பக்தை நான் போகணும்னு சொன்னாங்கன்னு காட்டுங்க. இங்க இருக்கிற ஒரு மசூதிகள்ல கூட பெண்களுக்கு அனுமதி கிடையாது தொழுகையில. அத பத்தி நீங்க பேசுங்க. நீங்க அங்க போக தேவையில்ல, இங்க வாங்க. அங்க போக தேவையில்ல, நீ பேச சொன்னீங்க. அங்க போக தேவையில்ல, நீ சொன்னீங்க. ஏங்க இதுதாங்க சப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட் போகணும்னு விருப்பப்படுறாங்க. கிடையாது, மாதேஷ் ஒரு இந்து ஒரு இஸ்லாமியனுடைய இதுல பேச வேணாம்னு நினைக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் அந்த டீசென்சி. இந்த டீசென்சி தான் நான் மத்தவன்ட்டே எதிர்பார்க்கிறேன். அடுத்தவங்களை பத்தி நம்ம பேச வேணாம். இருங்க, ஒரு பாடல் நீங்க பேசுறீங்கன்னா அந்த பாடல் நோவா கதையை பேசுறதுக்கு நாங்க 4 பேர் வருவாங்க, நிக்கா ஹலாலாவை பேசுறதுக்கு 4 பேர் வருவாங்க. புரியுதுங்களா? எல்லாத்தையும் பேசுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அஸ்வத்தாமன் இந்துக்களின் உரிமையை, இந்துக்களுக்கான உரிமையை பெற்று தருவதற்கு பிஜேபி நீங்க ஒட்டுமொத்த அங்கீகாரம் வச்சுக்கல. சரி, நீங்க ஏதோ ஒட்டுமொத்த அப்படின்னா நீங்க தான் வந்து ஜெயிச்சிருக்கணும். அப்படி பார்த்தா நீங்க ஒண்ணும் இல்ல. மகாராஷ்டிரால யார் ஜெயிச்சா? எது மகாராஷ்டிராவுல யார் ஜெயிச்சா? மகாராஷ்டிராவுல பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கீங்க, பிஜேபி அலைன்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. பிஜேபி தான் பெருவாரி, மெஜாரிட்டி நாங்க தான். அப்புறம் சரிங்க சார், அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னும் ஒரு 50 எம்எல்ஏ உள்ள போயிருக்கணும், ஆட்சி 4 முறை ஆட்சிக்கு வந்திருக்கணும். நீங்க எங்க சார்? இன்னுமே ஒண்ணுமே இல்லையா சார்? பிஜேபி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? 12% தமிழ்நாடு 11%. அதாங்க, அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். ரவுண்ட் அப் பண்ணா 12. ரைட். அப்புறம் என்ன? அப்புறம் 12 என்ன சும்மாவா? ஜெயிச்சவனே 30 தான் வச்சிருக்கான். சரி, நான் பாதி கிட்ட வந்துட்டேன், இன்னும் புலம்பிட்டு இருக்கீங்க. ஓ, இது பாதின்னு சொல்லிக்கலாம். நாங்க வரதான் போறோம். 30ல பாதி 15, பாதி கிட்டன்னா 12. 1-2 இல்லாம சொல்லி தர முடியும். நான் என்ன கேக்குறேன், இங்க வாங்க. நீங்க ஒரு கடவுளை நம்புறீங்க, இண்டிவிஜுவலா 11%ல உங்களுக்கு எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா உங்களால? மொத்தம் 18% மாதேஷ் கூட்டணி, எங்கள்த மட்டும் 12ன்னு சொல்றேன். சரி, அது உங்களுக்கு வைத்தறிச்சல். இதுல யார் யாரெல்லாம் உங்களுக்காக அங்க ஓட்டு போட்டாங்களோ அதெல்லாம் கூட சேர்த்து கணக்கு எடுக்க முடியும் தெரியுங்களா? சரி, எடுங்க. அப்ப திமுக அது பிரிச்சு சொல்லுங்களேன். அப்ப மட்டும் மூஞ்சி மாறுது. நீங்க இப்ப 20 கட்சி 22 கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் கூட்டணி இல்லாம திமுக அந்த அம்மா கூட ஒரு தடவை கூட்டணி இல்லாம நின்னாங்க. நீங்க ஒரு தடவை கூட கூட்டணி இல்லாம வாழ்க்கையில நீங்க பிறந்ததுல இருந்து நின்னது இல்ல. அண்ணாதுரை ராஜாஜி கூட கூட்டணி வச்சாரு. இது வந்து மைனாரிட்டி திமுக 2006ல அந்த அம்மா கலாய்கலான்னு கலாச்சாங்க. அன்னப்பறவை தண்ணியை பிரிக்கிற மாதிரி இது திமுகவுடைய ஓட்டு எவ்வளவுன்னு சொல்லி பிரிங்களா? பிஜேபிக்கு மட்டும் வந்துடுறீங்க 11%. அப்படி பிரிச்சோம்னா நம்ம எங்கேயோ இருப்போம். அப்ப திமுக பிரிப்போம். அப்படி பிரிச்சோம்னா அவங்களாவது அதிகமா இருக்கும். அவங்க பிரிங்க, அதை மட்டும் பிரிக்க மாட்டீங்க. சரி, நான் இங்க வரேன். ஒரு பேசிக் மேனர்ஸ் அதெல்லாம் சின்ன வயசுல சாதாரணமா குழந்தைங்களுக்கு கூட தெரியுற ஒரு விஷயம். நீ ஒரு மதத்தை சார்ந்தவனா, அடுத்த மதத்தை இல்ல, அவங்களுக்கு நோக்கம் இல்லைங்க. நானே சொல்றேன், இசைவாணிக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லை. நீங்க கொடுக்குற சர்டிபிகேட் தான் தூக்கி போட்டேனே நானு. உங்க கொடுக்குற சர்டிபிகேட் நான் ஒரு பார்வையாளனா, அவங்க ஒரு கானா பாடகி, அவங்க வந்து ஒரு இயல்பா பாடக்கூடியவங்க. அவங்களுக்கு நோக்கம் ஒண்ணு இல்லைங்க. ஐ எம் சாரி ஐயப்பா, நாங்க உள்ள வந்தா என்ன தப்புப்பான்னு கேக்குறாங்க, அவ்வளவுதானுங்க. சரி, நான் இப்ப பாடல் தானுங்க. நான் உள்ள வந்து ஐ எம் சாரி மதேஷ், நான் உள்ள வரவான்னு கேட்டா தப்பு இல்ல. வந்து நான் காரி துப்பட்டான்னு கேட்டா தப்பு இல்ல இல்ல? தப்பு இல்ல? என்னங்க பேச்சு இது? யாராவது இந்துக்கள் யாராவது அடுத்த மதத்து கடவுளை பத்தி இப்படி பேசுறானா? ஏன் இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு கேவலமா மட்டமா நடந்துக்கிறீங்க? நீங்க என்னைக்கு ஒரு பேசிக் டீசென்சி நீங்க கத்துப்பீங்க? நான் கேட்கறது என்ன, நீ பக்கத்து வீட்டுல அம்மன் கோயில்ல கூழ் ஊத்தும் போது உன் தெருவில் நீ போக மாட்டேன், நான் சபரிமலைக்கு போறேன் டிராமா பண்ற,
சபரிமலைக்கு போற ஐயப்ப பக்தை ஒருத்தர் சொல்லட்டுங்க, அவங்களுக்கு தெரியுங்க அங்க ஐயப்பனுடைய கான்செப்ட் என்னன்னு. அது பிரம்மச்சாரி கடவுள், அங்க என்ன விஷயம்ன்றது தெரியுங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு கோயில்ல இந்துக்கள்ல இந்தியா முழுசும் இருக்கிற ஒரு கோயில்ல பெண்களுக்கு அனுமதி இல்ல, இந்தியா முழுசும் இருக்கிற எந்த மசூதியிலுமே பெண்களுக்கு அனுமதி இல்லையே. நீங்க லீகல் தெரியும், நான் முன்னே நீங்க வந்து பேசிட்டே சரி, ஒரு பெண்ணால ஒரு பெண்ணால போப்பாக முடியுமா? ஒரு பொம்பளையால போப்பாக முடியுமா? தேவையில்லாத விவாதம். ஏன் தேவையில்ல? ஏன் தேவையில்ல? ஒரு கருப்பரால போப்பாக முடியுமா? ஏன் தேவையில்ல இந்த விவாதம்? அப்ப எப்படி சபரிமலைக்கு மட்டும் கிளம்பிட்டு வந்துடுறீங்க? எப்படி இது அசிங்கமா இல்ல, கேவலமா இல்லங்க? இது ஒரு மனுஷன நடுநிலைமை வேணாமா? இல்ல இல்ல, மனுஷன நடுநிலைமை வேணாமா? நடுநிலை இருக்கு. நடுநிலைமைங்கிறது ஜட்ஜஸ்க்கு பத்திரிகைக்கும் கிடையாது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லாருக்கும் இருக்கு. இருங்க நான் சொல்றேன். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா இது வந்து டிஸ்மிஸ் ஆயிடும் தெரியுமா? பாத்தீங்களா இது இந்த கேஸ் இசைவாணி பாட்டு இதெல்லாம். ஆமா, நீங்க லீகல் தெரிஞ்ச சட்டம் தெரிஞ்சவங்க. 2018 இந்த பாடல் பாடி இருக்காங்க சில மேடைகள்ல, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்க ஏன் இதுக்கு உயிர் கொடுத்து, உங்களுக்கு எதுவும் சப்ஜெக்ட் இல்லையோ திடீர்னு அதானியை காப்பாத்துறதுக்காக இதை எடுத்துட்டீங்கன்றாரு திருமாவளவன். அப்படி சொல்றாரு. அவருக்கு டவுட். வந்து எப்படி ஒண்ணு பேசுவாருங்க, அவர் பேசுறதெல்லாம் சீரியஸ். திடீர்னு அதானியை காப்பாத்துறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அப்ப இவர் யாரு காப்பாத்துறதுக்கு இந்த மேட்டர் எடுத்தாரு? யாரு இவரு? இசைவாணி அவங்க மேடைகள்லயும் பல முறை பாடி இருக்காங்க, அவங்களுடைய தங்கச்சி. அதனால பேசுறாங்க. அதானி மேட்டர்ல ஸ்டாலினை காப்பாத்துறதுக்காக திருமாவளவன் வந்து எடுத்திருக்காரு. அதானி மேட்டரை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் ஸ்டாலினுக்கு இருக்கு. இசைவாணி விஷயத்தை எடுத்தது இந்து அமைப்புகள் தான். சரி, அது இந்து அமைப்புகள் எடுத்தது நீங்க சொல்றீங்கல்ல. அயோத்தியில இருந்து ராமரை கூட்டு வந்து நாங்க சாக்கடைக்கு அடைப்பு எடுக்க வச்சோம் அப்படின்ற வீடியோ இப்ப யார் ட்ரெண்ட் பண்ணா? நாங்க ட்ரெண்ட் பண்ணோமா? சொல்லுங்க, யார் ட்ரெண்ட் பண்ணா? அவங்க தான் ட்ரெண்ட் பண்ணாங்க. அப்ப திருமாவளவனுக்கு அந்த அவசியம் எங்க இருந்து வந்தது? எதுக்கு கொந்தளிக்கிறீங்களா? இதுக்கும் சேர்த்து கொந்தளிங்க. என்ன அது? என்ன இது? ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் மீது வன்மத்தை கக்குகிற கேவலமான மட்டமான மதவாத அரசியல் என்னைக்கு விடுவீங்க? இது சாதாரணமா உங்களுக்கு கேவலம். இந்து உணர்வாளரும் ஐயப்ப பக்தர்களும் இந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா அவங்களே தெரிஞ்சுப்பாங்க இதை யார் தேவையில்லாம எடுத்து விவாதம் பண்ணிருக்காங்க. ஐயப்ப பக்தர்கள் வந்து இது மாதிரிலாம் பேசிடாதீங்க. ஐயப்ப பக்தர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, மனமுடைஞ்சு போயிருக்காங்க. இது வந்து உண்மையிலே சொல்றேன், இந்திய தத்துவவாதிகள் மட்டும் பேசுற விஷயம் இல்லை. இது காமனா தமிழகத்துல இருக்கிற பல்வேறு தெருக்கள். அன்னைக்கு ரிச்சி ஸ்ட்ரீட் போறேன், வெளில அந்த இது கை வண்டி இருக்கிற அங்கெல்லாம் வண்டி போவாது, குட்டி குட்டி வண்டி தான். அந்த ரிக்ஷா வண்டி இருக்கிற ஒரு அண்ணா உட்காந்து, யாரு இசைவாணி பாடுறத உட்காந்து ரிக்ஷா வண்டியில உட்காந்துக்கிறவங்க கேட்கல, பேசி நீங்க இதை கேட்க வச்சு இதை வந்து நீங்க தான் தெருவில் எடுத்து விட்டுருக்கீங்க. இந்த பேசிட்டு இருக்காங்க, அவரு பேசிட்டு இருக்காரு, நான் காதுல வாங்கிட்டு வெறும் ஆடியன்ஸ். இதுதான் உண்மை. ரூம்குள்ளே உட்காந்தா யாரும் அப்படியெல்லாம் யாரும் பேசலைங்க. இசைவாணி எங்கேயோ பாடினாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இந்த மாடுலேஷன்ல நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி இப்படிதான் உங்களுக்கு எது பேசப்படணுமோ அதை மக்கள். இப்ப அதானி மேட்டர் உட்காந்து எல்லாம் பேசுறான், அப்படித்தானே? இசைவாணி மேட்டர் ஒருத்தனும் பேசல, அதானி மேட்டர் தான் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்கான். பேசுவாங்க, ஏதாவது சொல்ற போறாங்க. போய் மக்களை பாருங்க, தெரியும். நீங்க உட்காந்து முரசொலி படிச்சிருந்தா இப்படிதான் பேசுவீங்க. ஏங்க மக்களை போய் பாருங்க. இப்ப எல்லாம் சபரிமலைக்கு போறவங்களாம் நொந்து போயிருக்கான், மனம் வெதும்பி போயிருக்கான். இது வந்து நான் உண்மையை மறுபடியும் சொல்றேன், நீங்க சொல்ற சோகால்டு சங்கிகள் மட்டும் பேசுற விஷயம் இல்லை. இது பரவலாக தமிழகத்தில் பலருடைய மனதையும் பாதித்திருக்கிறது. இப்ப திருமாவளவன் ஏன் இதை பாதிக்க வச்சாரு? அவருடைய கும்பல் வந்து எதுக்கு இது மறுபடியும் திருமாவளவன் பாதிக்க வச்சாரு? ஆமா, அவங்க தான், அந்த குரூப் தானே வருது. இப்ப அயோத்தி மேட்டர் யாரு போட்டது? திருமாவளவன்ல கட்சியில பொறுப்புல இருக்கவங்க போட்டிருக்காங்க. அவர் அரசியல்வாதி, உங்களை பார்லிமெண்ட் எதிர்கொள்ளக்கூடியவங்க. அவர் நீங்க சம்பந்தமே பார்லிமெண்ட்ல மோடி எதிர்கொள்ளக்கூடிய திருமாவளவனை கொண்டு வந்து இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து அவர்கிட்ட இது பண்ணிருக்கீங்க, அவரை குற்றவாளி ஆக்கிட்டு இருக்கீங்க. அவரை முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை எதிர்கொள்ள சொல்லுங்க. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. என்ன தேவையில்லை? என்ன தேவையில்லை? என்ன தேவையில்லை? என்ன தேவையில்லை? மோடி யாருன்னா தெரியுமா? யாரு? யாரை கொண்டு போய் யாரு எதிர்கொள்றது? யாரு மோடி? யாருன்னு திருமாவளவன் யாருன்னு மோடிக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியுங்களா? தெரியாது. காஞ்சிபுரத்துல பல மாவட்டங்கள்ல வச்சு எப்படியெல்லாம் பேரம் பேசினாங்க பிஜேபின்னு சொன்னாரு திருமாவளவன், சொல்லியிருக்காரு. ஏங்க இந்த மாதிரி பேய் கதை 1000 பேர் உள்ளாங்க. பிஜேபி என் சனாதனம் என்னையும் கதவு தட்டி என் கதவையும் தட்டியதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி பேய் கதை 1000 உள்ளாம். இதுதான் அவ்வளவுதான் திருமாவளவன் அவருடைய தரம். நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா அவர் அப்படியே தூக்குற மாதிரி தூக்கி எப்படி கேவலப்பத்திட்டீங்க பாத்தீங்க. என்னத்த இது மாதிரி பேய் கதையெல்லாம் விடுறாருன்றீங்க. இது மாதிரி யார் வேண்டாலும் சொல்லலாம், நீங்க கூட தான் சொல்லலாம், நான் கூட தான் சொல்லலாம். இதுல என்ன பெருமை? திருமாவளவன் அவர்களை முதல்ல அம்பேத்கர்னா யாருன்னு படிக்க சொல்லுங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க தமிழ்நாட்டில் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்ப்பதில் திருமாவளவனை விட எந்த தலைவனும் கிடையாது. இந்தியாவிலேயே ஒரு பட்டியல் சமூக தலைவர் இந்த அளவுக்கு அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்தாருன்னா திருமாவளவன் தாங்க. அம்பேத்கர் தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு
உங்க திருமாவளவனை படி சொல்லுங்க சார். அம்பேத்கர் இது தேவையற்ற விவாதம். இது தேவையற்ற விவாதம் சார். தேவையற்ற விவாதம். ஏன் சார் நீங்க போற போக்குல நீங்க வேணா புலி விட்டு போயிடுவீங்க சார். அம்பேத்கரின் வரலாற்றை தேசத்துல அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் எம்பி ஆனது அம்பேத்கரை பற்றி PhDங்க திருமாவளவன் இல்ல. நீங்க எல்லாம் வேணா ஏதேனும் அம்பேத்கர் வரலாறு தெரிஞ்சா அவர்கிட்ட கேட்கலாம். அவர் மாஸ் கன்வர்ஷன்ல PhD, அம்பேத்கர்ல PhD கிடையாது. அம்பேத்கர்ல அவர் PhD நான் கொடுக்குறேன். வாங்குறது அவருக்கு நான் கொடுக்குறேன். நீங்க கொடுப்பீங்க. பெரிய யூனிவர்சிட்டி மாதேஷ் யூனிவர்சிட்டின்னு வச்சிருக்கீங்க, கொடுக்குறீங்க தூக்கி. PhD மண்டி இவர் தூக்கி கொடுக்குறாரு. அதாவது சொல்ற போறாங்க மாஸ் கன்வர்ஷன் மத மாற்றத்துல PhDங்க அவரு. அம்பேத்கர் இதுல வாங்கினாராம். எங்க வாங்கினாரு? வாங்குறது ஒரே ஒரு PhD. அம்பேத்கரை நன்கு உள்வாங்கியவர் அம்பேத்கர். சரி, அப்புறம் சமஸ்கிருதத்தை வந்து இந்திய தேசியத்தினுடைய ஆட்சி மொழி ஆக்கணும்னு அம்பேத்கர் சொன்னாரு. அதையும் உள்வாங்கல. இது தனி சப்ஜெக்ட், நான் தனியா கொண்டு போறேன். நான் மொத்த மாடாலே ஒண்ணே ஒண்ணு கட்ட சொல்லுங்களேன். ஏன் அந்நிய நாட்டு மதங்களுக்கு மத மாற்ற ஏஜென்டா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? யாரு ஏஜென்டா வேலை செஞ்சது? திருமாவளவன். ஏங்க இதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாதுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அந்நிய நாட்டு ஏஜென்ட், அங்க இருந்து இங்க பணம் வந்தது, இந்த ரூட்ல இருந்து இந்த ரூட்ல ஊடுருவிட்டாங்க, மணிப்பூர்ல வட மாநிலங்கள்ல இப்படி எல்லாம் சார். கூம்பு கூம்பா இருந்தா மசூதி சார், இப்படி சிலுவையா இருந்தா இது என்னது தேவாலயம் சார், அசிங்க சிங்கமா பொம்மை இருந்தா இந்து கோயில் சார். சொன்னது யாரு சார்? இது மதவாதம் இல்லையா சார்? இது மதவாதமா இல்லையா சார்? என்னைக்கு சார் யோசிப்பீங்க? இந்தியா பாதுகாப்பா இல்ல போல தெரியுது. நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது இந்தியா பாதுகாப்பற்ற நிலையில இருக்கும். ஒரு யாருனாலும் உள்ள வந்து போலாம், எப்படினாலும். பங்களாதேஷ்ல இருந்து நான் அத சொல்ல, நீங்க அந்நிய நாட்டு ஏஜென்ட்டுகள் இங்க அவங்களோட தொடர்புல இருக்காங்கன்றது. இப்ப நான் சொன்ன டைலாக் திருமாவளவன் சொன்னாரா இல்லையா? தப்பா? இது நீங்க சம்பந்தமே இல்லாம நான் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க இதெல்லாம் வந்து அதான் அலிகேஷன் வைக்கணும், அவ்வளவுதான். திருமாவளவனை வந்து இது பண்ணணும். திருமாவளவனை வந்து இழிவுபடுத்தணும். சார் உண்மை சார். உங்க மனசு எது உண்மைன்னு மக்கள் சொல்லுவாங்க. மனசாட்சி எது உண்மைன்றது பார்த்தாருன்னா அவர் மனசாட்சி சார். எனக்கு அதே போல விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி நீங்க ஒரு நேரம் கொடுக்கணும். நான் நிச்சயம் உங்ககிட்ட எடுக்கிறேன். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.